بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் ஏன் இத்தனை பிரிவுகள் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிங்கிற தலைப்பை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பலருக்கும் பல யோசனைகள் வரலாம். ஒரு சாரர் என்ன, ஆமாம் நம்ம இஸ்லாத்தில் ஏன் இவ்வளோ பிரிவினைகள், ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கணும், ஏன் இவ்வளோ பிரிஞ்சுக்கணும் என்கின்ற ஆதங்கம் இருக்கலாம். இன்னொரு சாரார் என்ன நினைக்கலாம், இஸ்லாத்தில் இத்தனை பிரிவு இருக்கிறாங்களே, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாரை நம்புறது ஏன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ற குழப்பத்தில் இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சாரார் நினைக்கலாம், ஆமாம் இஸ்லாத்தில் ஏன் இத்தனை பிரிவுகள்னு போட்டு நாங்கள் தான் சரியாக இருக்கிறோன்னு இவங்க பேச போகிறாங்க, இன்னொருத்தர் நாங்கள் தான் சரியாக இருக்கோன்னு பேச போகிறாங்க, யார் சரியாக இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதே என்கிற அளவுகோல் தெரியாமல் இருக்கலாம். இன்னொரு சாரார் இருப்பாங்க, என்னடா இது இந்த இஸ்லாத்தில் ஏன் இத்தனை பிரிவுகள்னு போடுறாங்களே, இவங்களே ஒரு தனி பிரிவாக தானே போயிட்டாங்க, ஒரு காலத்தில் சுன்ன ஜமாத்லாம் இருந்தோம், இவங்களே தனியாக பிரிச்சுட்டு ஏன் இத்தனை பிரிவுன்னு பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்று நினைக்கலாம். இன்னொரு சாரார் என்னது, குற்றம் செஞ்ச மனசு குறுகுறுப்பாங்களே, யாரை பற்றி என்ன கிளிகளும் கிழிக்க போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு அடிவயிறு கலங்கவும் செய்யலாம். இன்னொரு சாரார் நினைக்கலாம், என்னடா இது இஸ்லாத்தில் ஏன் இத்தனை பிரிவுகள் சொல்கிறாங்க, அப்போ இந்த பிரிவுகளை எல்லாம் பட்டியல் போட்டு இதில் நம்ம ஏகப்பட்ட பொருளாதார உதவி செய்கிறோம், எத்தனையோ நேரத்தை தியாகம் பண்ணுறோம், நம்ம வணக்க வழிபாடு எல்லாம் இவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அவங்க சொன்னால் சரியாக இருக்கும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த அமல்களெல்லாம் பாழாக போயிருமா, அல்லது இந்த பிரிவு தான் சரின்னா மற்ற பிரிவுலாம் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கெல்லாம் அழிஞ்சு போயிருமா, இது என்ன சொல்ல வராங்க என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கலாம். பொதுவாக மொத்தமாக நாம் அலசி ஆராய்ந்து நியாயமான முறையிலையும் நடுநிலை கண்ணோட்டத்துடனும் அறிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சிலருக்கு இன்னொரு வினோதமான சிந்தனை வரலாம். எல்லாரும் ஒற்றுமைன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜமாத்துக்காரங்க மட்டும் ஏன் பிரிவினை பற்றி பேசுகிறாங்க என்றும் நீங்கள் நினைக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம தெளிவு பெறுவதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னுரையாகவே சொல்லிக் கொள்கிறேன், இதை யாரையும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒரு மனிதனின் சுபாவத்தை பற்றியோ தனிப்பட்ட ஒரு மனிதனின் பண்பு நலன்களை பற்றியோ கொச்சைப்படுத்துவதற்காக சாடுவதற்காக பேசக்கூடிய ஒரு தலைப்பு கிடையாது. அனைத்து தரப்பு மக்களையும் அன்பான அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு இது. அதே நேரத்தில் யாரெல்லாம் பொது வாழ்க்கையில் நாங்கள் ஒரு அமைப்பாக அறிவித்திருக்கிறோம் வந்து விட்டார்களோ அவர்களை பற்றி சமுதாயத்தில் அவர்கள் சமுதாயம்ங்கிற பேரில் செய்த தவறுகள் சுட்டி காட்டவும் நம்ம செய்வோம். ஆனால் நீங்கள் அதை என்ன நினச்சிடக்கூடாது, வசப்படுறான்னு நினச்சிடக்கூடாது. அந்த சொல்லக்கூடிய சொற்களில் நீங்கள் பாருங்கள், நாகரிகமான முறையில் நாங்கள் சுட்டி காட்டுவோம். அந்த சுட்டி காட்டக்கூடிய அந்த முறைகளில் பொய் இருக்குதா உண்மை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இவங்க சுட்டி காட்டினாங்களே, உங்கள்கிட்ட என்ன பதில், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க என்று நீங்கள் விளங்கக்கூடிய வகையில் சிலதை அம்பலப்படுத்தும் நம்ம செய்வோம். ஆனால் நம்ம உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே கோரிக்கை என்னென்னா, இது ஒரு அன்பான அழைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பற்றி மாறுதட்டுவதற்காகவும் இதை சொல்லலை. நீங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிறத மனசில் இருந்து எடுத்துட்டு பொதுவாக இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எது நமக்கு மறுமையில் மகத்தான வெற்றி தரக்கூடிய ஒரு பிரிவாக இருக்குது, எந்த பிரிவை ஏற்று நம்ம செயல்பட்டால் அதன் வழியில் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால், நம்முடைய இபாதத்துகளை அமைத்து கொண்டால், நம்முடைய கொள்கை கோட்பாட்டை வகுத்து கொண்டால், நம்முடைய கொடுக்கல் வாங்கலை நடத்தி கொண்டால், அள்ளி வழங்கினால், ஒத்துழைப்பு கொடுத்தால், அதற்காக வேண்டி பாடுபட்டால் அல்லாட்ட கூலி கிடைக்கும் என்பதை தேர்வு செய்கிற ஒரு தலைப்பு. சரிங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி வைக்கிறோம். எது சிறந்ததுன்னு நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களை யாரையும் நம்ம கட்டுப்படுத்தவோ கட்டளையிடவோ நிர்பந்திக்கவோ இந்த தலைப்பு வழங்கப்படலை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தன் திருமறையில் மிக தெளிவாக சொல்கின்றான், கது தபையன ருஷ்து மினல் கை, அசத்தியத்திலிருந்து இந்த நேர்வழி மிக தெளிவாகி விட்டது. ஃபமன் ஷாஃபல் யுக்மின், விரும்பினா ஈமான் கொள்ளுங்க, வமன் ஷாஃபல் யக்ஃபுர், எவன் விரும்புகிறானோ குஃப்ரில் போயிட்டே இருங்க, யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு அல்லாவே சொல்லிட்டான்.
அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு இந்த படைப்பினங்களை பார்த்து அல்லாவே இந்த வார்த்தையை சொல்லிட்டான். யாரையும் போட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து நெருக்கடி கொடுக்கல, கட்டாயப்படுத்தல, விரும்பினால்தான். சரியா? இதுதான் சத்தியம், இது அசத்தியம் சொல்வதா எங்க கடமை. இதுல போனீங்கன்னா நரக படுகொலியில போய் விழுந்துருவீங்க, சொல்றதா எங்க கடமை. இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான் என்று சொல்றதா எங்க கடமை. அதுல போலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது உங்க கடமை இல்லையா? இதை நம்ம அடிப்படையாக வைத்துக்கொண்டு செய்திகளுக்கு வருவோம். முதல்ல இஸ்லாத்தில் ஏன் இத்தனை பிரிவுகள் சொல்றாங்க இல்லையா, அந்த தலைப்பு நம்ம எதற்காக வேண்டி இப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா மக்களுக்கு சில தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. இஸ்லாத்துல பிரிவே கிடையாதுங்க. முதல்ல இஸ்லாத்துல ஒன்னே ஒன்று தான், ஒரே கொள்கை தான். அப்பழுக்கற்ற ஒரு மார்க்கத்தில், அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தில் ஒரு பிரிவும் கிடையாது. இஸ்லாத்தில் ஒரு பிரிவும் கிடையாது. சரியா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நம்மளை பார்த்து பின்பற்ற சொன்னான்? இத்தபியூ மா ஊஹிய இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவன்கிட்ட இருந்து எது இறங்கி வந்துச்சோ, இறக்கி அருளப்பட்டுச்சோ அதை மட்டும் பின்பற்றுங்க. வலா தத்தபியூ மின் துணிகி, அதை தவிர வேறு எதையும் பின்பற்றாதீங்க. ஒன்று தான், இறைவன்கிட்ட எது இறங்கி வந்துச்சு? வஹி, அந்த இறை செய்தி எது? ஒன்று குர்ஆன், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறை. அல்லாஹ் இந்த தூதருக்கு எந்த குர்ஆனை பற்றி விளக்கம் சொல்ல சொன்னானோ, மக்களுக்கு தஃப்சீர் பண்ண சொன்னானோ, எடுத்துரைக்க சொன்னானோ, புரிய வைக்க சொன்னானோ அந்த விளக்கம். இந்த ரெண்டு தான் அல்லாஹ்ட்ட இருந்து இறங்குச்சு. இதை மட்டும் பின்பற்றுங்க என்பதுதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாத்துல பல பிரிவு கிடையாது. முஸ்லிம்கள்ட்ட பிரிவு இருக்குன்னு சொல்லுங்க, அது இருக்குது, அதுல மாட்டுக்கிறது கிடையாது. முஸ்லிம்களிடம் ஏன் இத்தனை பிரிவுகள்? இது பொருத்தமான தலைப்பு. சரிங்களா? முஸ்லிம்களிடம் ஏன் இத்தனை பிரிவுகள்னு சொன்ன உடனே ஒரு சாராட்ட ஒரு எண்ணம் வரலாம். அதாவது எல்லா முஸ்லிம்களுமே ஒன்றுபடணும், ஒற்றுமை என்ற கயிறை பிடியுங்கள் என்ற கோஷத்தை சொல்லி பலரும் பொதுக்கூட்டம் போட்டு பேசுவார்கள். பலரும் வந்து சொற்பொழிவு நடத்துவார்கள். ஜும்மால பேசுவாங்க, தனிநபர் தாவால பேசுவாங்க. எல்லாருடைய அந்த தாரக மந்திரம் என்ன? ஒற்றுமை என்ற கயிறை பிடிப்போம், ஓங்க ஒழிக்க போராடுவோம், வாருங்கள் ஒன்றுபடுவோம், காக்கா கூட்டத்தை பாருங்க, அது கற்றுக் கொடுத்தது யாருங்க அப்படின்லாம் சொல்லி ஒற்றுமையை பற்றி பேசுவார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யாரெல்லாம் ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்களோ, எப்படி ஒற்றுமை, நம்ம எப்பேற்பட்ட கொள்கையில் இருந்தாலும் சரி நாமெல்லாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம்னு யார் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாவின் கயிறை பிடிச்சு வாங்கன்னு கூப்பிடுறாங்களோ இவர்கள் ஒன்னா நம்பல் போலிகள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எவன்லாம் ஒற்றுமைன்னு சொல்லி பேசுறானோ, மார்க்கத்தை விட்டுட்டு கொள்கையை விட்டுட்டு ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒற்றுமை ஒருத்தன் பேசுறதுனால மட்டும் போலி ஆயிர மாட்டான். மார்க்கத்தை ரெண்டாம் பக்கம் தள்ளிட்டு முதல்ல ஒற்றுமைன்னு ஒருத்தன் பேசினான்னா இவனை மாதிரி ஒன்னா நம்பர் போலி பேர்வழி யாரும் கிடையாது. ஏன் இப்படி பேசினவர்கள்லாம் எதற்கு பேசுவார்கள் தெரியுமா? அந்த தேர்தலில் அவன் கேண்டிடேட்டா நின்றுப்பான், அல்லாவின் கயிறை பட்டி பிடியுங்கள், இந்த சின்னத்துக்கு வாக்களிங்கள்ட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்காக வேண்டி கேட்கிறான், அல்லாவின் கயிறை பட்டி பிடியுங்கள், வாங்கல் ஒரு கட்சியில ஒன்று வருவோம் அப்படிம்பாங்க. இவனுக்காக வேண்டி நிற்கிறானே தவிர இந்த ஒற்றுமைங்கிற இந்த கோஷத்தை ஏதோ தப்பா பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் பிரிவுகள் கிடையாது. முஸ்லிம்களிடத்தில் பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும். சரியா? இந்த மாதிரி உடைச்சி பேசுறது தான் நியாயம் கூட. இப்போ அப்படி மூடு மந்திரமெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. முஸ்லிம்கள்ட்ட பிரிவினை இருக்காது, எல்லாம் ஒன்று தான் என்று சொன்னால் அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். முஸ்லிம்கள்ட்ட பிரிவினை இருக்கிறது, இருக்கிறது இயல்பு தான் என்பது நான் சொல்லக்கூடிய சொந்த கருத்து இல்லை. இது அல்லாஹ்விடமிருந்து இறங்கி வந்த வஹியே இதுதான். என்ன வஹி இறங்கி இருக்கு அல்லாஹ்விடமிருந்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பற்றியும் சொன்னார்கள், தனக்கு முன்னுள்ள சமுதாயத்தை பற்றியும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, எனக்கு முன்னால் பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். நம்ம நடுநிலை கண்ணோட்டத்தோட பார்க்கணுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ், இது ஹதீஸ் தான் என்பதை உலகத்தில் இருக்கிற எந்த அமைப்பும், அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படுவோன்னு சொல்லக்கூடிய எந்த அமைப்புமே மறுக்க மாட்டார்கள். எல்லாரும் இதை ஏற்றிருப்பார்கள். நான் கேட்கிறேன், பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை. ஆனால் அந்த பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏராளமான நபிமார்கள் அவர்களுக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், அகிலத்தாரை விட உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் நினைத்து பாருங்கிறான். அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஒரு தூதரா அவர்களுக்கு வந்தாங்க. நமக்கெல்லாமாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர் தான். பனு இஸ்ரவேலர்களுக்கு வந்த தூதர்கள் யாரு?
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இஸ்ராயில். சரியா? இந்த இஸ்ராயில் என்ற வார்த்தை பனு இஸ்ராயில், இஸ்ராயலின் சந்ததிகள் என்று வரக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, இந்த இஸ்ராயில் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் இஸ்ராயில். இவரின் சந்ததிகள் தான் பனு இஸ்ராயில். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவங்க அடுத்த காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள், மூசாவாகட்டும், ஈசாவாகட்டும், யகியாவாகட்டும், சக்கரியாவாகட்டும், ஏராளமான நபிமார்கள் இந்த இஸ்ரவேலர்களுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள் என்ற கொள்கையை சொல்வதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள். அவனுக்கு இணை துணை இல்லை என்ற கொள்கையை சொல்வதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இந்த கூட்டம்தான் 72 கூட்டமாக பிரிந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதான் உண்மை, அதான் இயல்பு. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்ளவில்லை. அந்த வஹீனுடைய முழுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஃப்தரிகு உம்மதி, என் சமுதாயம் பிரியும். இஸ்லாம் பிரியாதுங்க, இஸ்லாம் ஒன்று தான். சரியா? என் சமுதாயம் பிரியும், முஸ்லிம்கள் பிரிவார்கள். எந்த உம்மத்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு உம்மத்தை சொல்ல, தஃப்தரிகு உம்மதி, என்னுடைய சமுதாயம். இங்க இருக்கிற தோழர்கள், தோழரை அடுத்து வருகிற சமுதாயம், அதுக்கு அடுத்து, இப்படி என் சமுதாயம் பிரிவார்கள். எத்தனை கூட்டமாக? அலா சலாசி வ சபீன மில்லா, அவர்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். 73 பிரிவினர்களாக யார் பிரிவார்களாம்? என் சமுதாயம் பிரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எதை இந்த சமுதாயத்துக்கு பதிவு செய்யறாங்கன்னா, நான் இந்த மக்களோடு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த இஸ்லாத்தினுடைய பியூரிட்டி என்னன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுதான் இஸ்லாம், நீங்க செஞ்சா இது கூடும், இது கூடாது என்று சொல்லுவேன். கூடுங்கிறத அனுமதிப்பேன், கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு இருப்பேன். என் வஃபாத்துக்கு பிறகு அதுக்கு ஆள் வர மாட்டாங்க, நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இதை சொன்னதே. எதுக்கு இதை சொன்னாங்கன்னா, எல்லாரும் ஒன்னா தான் இருப்பீங்கன்னு சொல்லி இருந்தா நமக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒன்னா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரிவுகள் வரும்னு எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு தான் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் காலத்தில் ஏன் அந்த 73 பிரிவா வரல? அதை சொல்றதுக்கு தூதர் இருந்தார்கள். இது தப்பு, இது சரி, இது நரகத்துக்கு தள்ளும், இது சொர்க்கத்துக்கு தள்ளும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை விட்டு பிரியற ஒரு நேரம் வந்ததுனால தான் அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. 73 கூட்டமாக பிரிவார்கள். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா, ஒரு பிரிவை தவிர மீதமுள்ள 72 கூட்டமும் நரகத்துக்கு போய்விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏன் மக்களுக்கு சொல்லிட்டு போனாங்கன்னா, நீங்க பிரிவினையெல்லாம் வராதுன்னு நினைச்சிடாதீங்க, வரும்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஒரு சிறந்த பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்குத்தான் சொன்னார்கள். இந்த உலகத்தில் நம்முடைய இபாதத்தை வீணாக்கி விடாத அளவில் மறுமையில் வெற்றியை தேர்வு செய்யக்கூடிய வகையில் ஒரு பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும், 72 கூட்டம் நரகத்துக்கு போவார்கள் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மனில் கௌம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அந்த ஒரு கூட்டம் எது? ஏன் இந்த சஹாபாக்கள் கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழகுகிறோம், தாய் புள்ள மாதிரி இருக்கின்றோம், எங்களுக்கு உள்ள சண்டை வரல, முஹாஜிர் அன்சாரின் வெட்டுக்குத்து வரல, நாங்கள் யாரையுமே ஏற்றத்தாழ்வு நினைக்கல, எங்களை பார்த்தா பிரிவுங்கிறீங்களே, நாங்கள்லாம் காக்கா கூட்டத்தை விட சிறந்த சொன்னார்களா? என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அது பிரியும் தான் ஏற்றுக்கிட்டு, அது 73 கூட்டம் பிரியும் அல்லாஹ்வே சொன்னதுனால நீங்களும் சொல்லிட்டீங்க, அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த 73 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கணும்ல, நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்ல, அந்த ஒரு கூட்டம் எந்த கூட்டம் என்று இந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி இதை கேட்கிறார்கள். இந்த எதிர்பார்ப்பு சஹாபாக்களுக்கு வந்துச்சுல்ல, அந்த சஹாபாக்கள் மறுமையை எதிர்பார்த்து, மறுமை வெற்றியை எதிர்பார்த்து, சொர்க்கத்தினுடைய வாசலை எதிர்பார்த்து தான் இந்த கேள்வியை கேட்டார்கள். இந்த கேள்விதான் நம்மள்ட்ட வரணுங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பே கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் இத்தனை பிரிவுகள் மட்டும் நம்ம கேட்டா பத்தாது, இதில் எது சிறந்த பிரிவு என்பதையும் நம்ம எதிர்பார்க்கணும், அதன் அடிப்பில் தீர்வு காணணும், அதன் அடிப்பில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த ஒரு பிரிவு யாரு, அது எந்த கூட்டம் என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய இந்த தோழர்களும் இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம்ல, அந்த கூட்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம்னு சொன்னார்கள். என்றைக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது எந்த கூட்டத்தில் இருக்கிறார்களோ அந்த கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகுமா, மீதமுள்ள 72 எங்க? நரகத்துக்கு போயிடும்.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது எந்த கூட்டம் இருந்தது? அல்லாஹுவால் எந்த வசனங்கள் இறக்கியறப்பட்டதோ அதை பின்பற்றும் கூட்டம் இருந்தது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்ததற்கு பிறகு இந்த தூதர் எதை விளக்கி சொன்னாரோ அதை பின்பற்றுகிற கூட்டம் இருந்தது. இந்த ரெண்டை தவிர வேற ஏதாவது பின்பற்றுகிற கூட்டமாக அவர்கள் இருந்தார்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பார்க்கணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இன்றைய தினம், அதாவது ரசூலுல்லாஹ் உயிர் வாழுகிற காலத்துல இன்றைய தினம் நானும் என் தோழர்களும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோமோ அந்த கூட்டம்னு சொன்னாங்கல்ல. நானும் என் தோழர்களும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அது சஹாபாக்களுக்கு தெரியும். அதனால தான் சொன்னாங்க. என்ன கூட்டம்? அல்லாஹ்விடமிருந்து எந்த வசனம் வருதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற கூட்டம். தூதர் எதை விளக்கம் சொன்னாங்களோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற கூட்டம். வேற எதையாவது பின்பற்றி கொண்டிருந்தார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோ, உமர் ரலியல்லாஹு அவர்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு யாராவது வேற ஏதாவது ஒரு மார்க்கம்னு வைத்திருந்தார்களா? வேற யாரையாவது பின்பற்றி இருந்தார்களா? உதாரணத்திற்கு சொல்றது என்றால், அந்த எத்தனையோ நபித்தோழர்கள் இஸ்லாத்தை புதிதாக ஏற்று வந்தாங்கள மதீனாவில், அந்த நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் இப்போ மதீனாவில் இருக்கிறாங்க, அப்பப்போ போய் செய்திகளை கேட்டுட்டு வர முடியாது, இந்த அபூபக்கர் மார்க்கம்னு எதையா சொன்னால் அதையும் ஏற்றுக்கிட்டு போயிடுவோம் என்று செஞ்சார்களா? யாராவது ஒரு செய்தி இருக்கா? அப்படி இல்லை. எல்லார்ட்டையுமே என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, இவர் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, அல்லாஹ் இதை சொன்னானா என்ற இந்த ரெண்டில் உரசி பார்க்கக்கூடியவர்களாக மட்டும்தான் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த ஒரு பிரிவு மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும். இந்த அளவுகோலை முதல்ல எடுத்துக்கொள்வோம். சரி, இப்போ அந்த பிரிவு எந்த பிரிவு அதை தேடணும்ல. இப்போ அந்த பிரிவுன்னு சொன்ன உடனே எல்லாரும் நாங்கள் தான் அந்த பிரிவு, நாங்கள் தான் அந்த குர்ஆனையும் குர்ஆனுக்கு முரண்படாத மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ்வால் இறக்கியறப்பட்டிருக்கிற அந்த வஹியை பின்பற்றுகிற அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறை பின்பற்றுகிற கூட்டம் அது நாங்கள் தான் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் யாருங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்ல. அதற்கு இன்னொரு அளவுகோல். அது என்ன அளவுகோல்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்கல்ல. குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து இறக்கியறப்பட்ட அந்த செய்தி இதுதான் சொர்க்கத்துக்கு போகும். இதை பின்பற்றுகிற கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். இதை பின்பற்றுகிற கூட்டம் தான் வழிகெடாது. இது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? தரத்து ஃபீக்கும் அம்ரைன், தோழர்களே உங்கள்கிட்ட நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த ரெண்டை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த கூட்டம். அந்த ரெண்டை பின்பற்றுகிற கூட்டம் தான் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த ரெண்டையே நீங்களும் பின்பற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருப்பீங்க. ரெண்டையும் பின்பற்றிக்கிட்டே அப்படி மௌத்தா போயிருங்க, வழிகட மாட்டீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த ரெண்டு என்ன? கிதாபுல்லா, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது வ சுன்னதி, எனது வழிமுறை. இந்த இரண்டை பின்பற்றுகிற கூட்டம் வழி தவற மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டை தான் விட்டுட்டு போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ற காலத்தில் இந்த ரெண்டு தான் இருந்துச்சு. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழும்போது இந்த ரெண்டு தான் இருந்தது. இந்த ரெண்டு தான் சொர்க்கத்தில் இழுத்து செல்லக்கூடிய கொள்கை. இந்த ரெண்டை பின்பற்றுகிற கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய கூட்டம். இப்போ இந்த ரெண்டை பின்பற்றுவது யார்? இதை சரியாக மக்கள்கிட்ட சொல்வது யார்? இதை நீங்கள் இப்போ தேர்ந்தெடுக்கணும்ல. இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேனரை விட்டுருங்க. இப்போ யாருங்கிறத முடிவெடுக்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ் நமக்கு முன்னிலையில் வைக்கலாம். எல்லாமே குர்ஆனிஸ்லேயே நமக்கு தெளிவான தீர்வு இருக்குதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட பையத்து வாங்குவார்கள். பையத்தினுடன் நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, ஏதோ ஒரு ஷேக்கிட்ட போய் ஒரு பெரியார்கிட்ட போய் அவர்கிட்ட பையத்து செஞ்சுட்டான்டா அவர் கையில் இருந்து கரண்ட் அடித்த மாதிரி இவன் கிடுக்கிடுன்னு ஆடி போய் அதுக்கப்புறம் இந்த ஷேഖனுடைய கையில் இவன் ஜனாசா மாதிரி மாறிடுவான். அப்படி வச்சுருக்காங்களே, இந்த தரிக்காங்கிற பேரில் வச்சுருக்கிறாங்கள ஒரு கொள்கை. ஷேக் கையை நீட்டுவார், அதில் இவன் கையை வச்சுட்டான்டா ஷேக்னா முராது, கையை வச்சவன் முறியுது. சரியா? இந்த முறிதா போய் அந்த ஷேக்கிட்ட கை வச்சுட்டான்டா ஒரு கரண்ட் அடிச்சிடும். இந்த ஷேக்குடைய கரண்ட் அவருக்கு அடிச்சிடும். அடித்தோடனே ஆயிரு இவர் எப்படி மாறிடுவார்னா அப்படியே ஜனாசா மாதிரி ஆயிடுவாராம். யார் கையில்? ஷேக்குடைய கையில். ஜனாசாவை குளிப்பாட்டினா ஜனாசாவுக்கு தெரியுமா? தண்ணி முகத்தில் ஊற்றுறாங்களா, உடம்புல தெரியாதுல்ல. இது மாதிரி இந்த முறிது ஆயிரணுமா, அவர் என்ன சொன்னாலும் கேட்டணுமா என்ற ஒரு நம்பிக்கையில் தரிக்காங்கிற பேரில் ஒரு வழிகட்ட ஒரு கூட்டம் மக்களை ஏமாற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பையத்து கிடையாதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கை வாங்குவார்கள்.
இந்த உடன்படிக்கைக்கு இஸ்லாத்தில் என்ன அளவுகள் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் யாராவது ரசூலுல்லாஹ்ட்ட போய் உடன்படிக்கை செய்வார்களே ஆனால், பையத்து செய்வார்களே ஆனால் அதுக்கு அனுமதி இருக்குது. மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட செய்யணும், வேற யார்ட்டையும் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பையத்து செய்கிற பொழுது அல்லாஹ் அதற்கு நேரடியான அனுமதியை சொல்கிறான். என்ன சொல்றான்? இன்னல்லதீன யுபாயிஊனக, நபியே முகமதே, உன்னிடத்தில் பையத்து செய்பவர்கள், இன்னமா யுபாயிஊன இந்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பையத்து செய்ததற்கு சமம், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், இப்போ நீங்க கையை நீட்டுவீங்களா, முகமது ரசூலுல்லாஹி நீட்டுவாங்க, அந்த சஹாபாக்கள் கையை மேலே வச்சிருவாங்களா, இவர்களின் கைக்கு மேலே அல்லாஹ்வின் கை இருக்கின்றது, ஒப்புதல், அல்லாஹ்வின் ஒப்புதல் அங்கே இருக்குது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லுகின்றான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் அந்த உரிமையை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு ஆள்கிட்ட நம்ம பையத்து செய்வதாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடத்துகிறார் அல்லவா, ஒரு சட்டம் ஏற்றுகிறார் அல்லவா, ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடியவற்றை போய் பையத்து செய்யணும். அது எதில் பையத்து செய்யணும்? நான் கரெக்டாக 5 வேளை தொழுவேன், தஹஜுதுக்கு எந்திரிப்பேன், ஜமாத்தோடு வருவேன், முதல் சஃப்ல வந்து நிற்பேன், இந்த மாதிரி பையத்து கிடையாது. அடுத்தவன்கிட்ட காட்டி செஞ்சோம்னா அது ஷிர்கா போயிடும், அடுத்தவன்கிட்ட சொல்லிட்டு செஞ்சோம்னா அது இணை வைப்பா போயிடும். இந்த பையத்து கிடையாது. அந்த ஆட்சியாளர்கள்ட்ட செய்கிற பையத்தா இருந்தால், நான் உங்கள் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், மார்க்கத்திற்கு முரண் இல்லாத வகையில் நீங்கள் எதை சொன்னாலும் கட்டுப்படுவேன், நீங்கள் போருக்கு கூப்பிட்டா நான் வருவேன், நீங்கள் வரி வரிசைக்கு வந்தால் நான் கொடுப்பேன், யாரை நியமிக்கிறீங்களோ அவங்களுக்கு இதுதான் கட்டுப்படுறது இந்த பையத்து. சரி, இந்த ரெண்டை தவிர இப்போ தரீக்காங்கிற பேரில் செய்கிறாங்களே, இதெல்லாம் பையத்து கிடையாது, இதெல்லாம் மையத்து. சரிங்களா? சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து வாங்கினார்கள். சஹாபாக்கள்கிட்ட என்ன பையத்து வாங்கினார்களோ அந்த பையத்தை இன்னைக்கு நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் யார் கையிலையும் வச்சு சொல்றதில்ல, அல்லாஹ்விடத்தில் உறுதி பிரமாணமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துக்கு வந்த உடனே நம்ம சாட்சி சொல்றோம் இல்லையா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிற பொழுதே நாம் இறைவன்கிட்ட உறுதிமொழி பிரகடனப்படுத்திட்டோம். இறைவா, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை, நான் அதுக்கு சாட்சி. அது மட்டும் இல்லை இறைவா, நான் இணை வைக்க மாட்டேன், நான் திருட மாட்டேன் இறைவா என்றெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட உறுதிமொழி வைக்கிறோமே, இதை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன செய்வாங்களாம், இப்படி பையத்து செய்வார்கள். இப்படி செய்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்தை வாங்குகிற பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, திருட மாட்டேன் என்றும், இணை வைக்க மாட்டேன் என்றும், விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்றும், பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்ல மாட்டேன் என்றும் இப்படிலாம் பையத்து செய்வார்கள். வன் நுஸ்ஹுலி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுடைய நலனை நாடுவேன் என்றும் பையத்து வாங்குவார்கள். சரி, நலம் நாடுதல்னா என்ன? சஹாபாக்கள் இப்படி ஒரு பையத்தை வாங்குவாங்களா ரசூலுல்லாஹ்? எப்படி இணை வைக்க மாட்டேங்கிறத பையத்தை வாங்குவார்களோ அது மாதிரி சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது என்ன தத்துவம்னா, மார்க்கம் என்பதற்கு ஒரு அளவுகோலை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவுகோலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ, இந்த அளவுகோலின்படி யார் நடக்கிறார்கள் என்று நீங்கள் சமுதாயத்தில் பாருங்கள். யார் நடக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க சொல்லுற கொள்கை சரியானது, அவங்க அந்த பிரிவு தான் சரியானது முடிவெடுத்துக்குங்க. ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு ஒரு அளவுகோல் சொன்னாங்கல்ல, அந்த அளவுகோலை முழுமையாக செய்கிறவங்க யாருன்னு பாருங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருந்து உலகத்தில் எல்லா அமைப்பு இருக்குது, எல்லா அமைப்பினர்களும் இஸ்லாத்தில் ஏதாவது ஒரு அம்சம் செய்கிறாங்க, ஒன்றுமே செய்யாமலாம் இல்லை, செய்யறதில்லை நம்ம குற்றச்சாட்டு சொல்லலை. எல்லா அமைப்புகளும் இன்னைக்கு இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் ஏதாவது இஸ்லாத்தில் உள்ள ஒரு நல்ல காரியம் செய்வாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாத்தையும் செய்கிறாங்களான்னு நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்திற்கு அதுதான் முழுமையான விளக்கம்னு சொல்லி கொடுத்தார்கள். அந்த முழுமையான விளக்கம் எந்த பிரிவிலிருந்து கிடைக்கிறது என்றும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதாகும் என்று சொன்னார்கள். பிறர் நலம் நாடுவதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளாம் நினச்சிருவோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது தான் மார்க்கம், முடிஞ்சு போச்சு, தொலை வேண்டாம், நோன்பு வைக்க வேண்டாம், சக்காத் அஜ் எதுவும் வேண்டாம், நீ எப்படி வேணாலும் இரு, ஏழைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுங்க, ஏழைகளுக்கு உதவி செய், இப்படின்னு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை முடிக்கல, அல்லாஹுவால் இறைக்கருளப்பட்ட அந்த வஹி செய்தி அதோட முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிறர் நலம் நாடுவது என்றால் 5 விஷயத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த 5 விஷயத்திலையும் பிறர் நலம் நாடினால்தான் இது மார்க்கம் முழுமை பெற்றிருக்கிறதுன்னு அர்த்தம். இதை ஏற்றுக்கொண்டவன் முழுமை பெற்ற முஸ்லீமாக இருக்கிறான் என்றும் அர்த்தம். சரி, 5 விஷயம் என்ன?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 விஷயமாக பட்டியல் போட்ட முதல் விஷயம் லில்லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இவன் மக்களுடைய நலம் நாட வேண்டும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன? வலி ரசூலிஹி, தூதர் விஷயத்தில் மக்களின் நலம் நாட வேண்டும். செகண்ட். மூணாவது என்ன? வலி கிதாபிஹி, இறை வேதத்தின் விஷயத்தில் மக்களின் நலம் நாட வேண்டும். நாலாவது வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் பொறுப்பாளர்கள் விஷயத்தில், தலைவர்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும். வ ஆமத்திஹிம், அனைத்து தரப்பு முஸ்லிம்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும். இதற்கு பெயர் தான் மார்க்கம், இதற்கு பெயர் தான் தீனு, இதுதான் இஸ்லாமு. இந்த மார்க்கத்தை ஏற்று நீங்க வாங்க, இப்படி நீங்க நடங்க, இந்த 5 சேர்ந்தது தான் மார்க்கம்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 சொன்னாங்கல்ல, இந்த 5ம் பரிபூர்ணமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த பிரிவு. சரியா? அந்த சொர்க்கத்திற்கு போகக்கூடிய பிரிவு. இந்த 5ல 1 குறைஞ்சிட்டாலும் இது இல்லை என்று விளங்கிக்கிங்க. சரியா? இப்ப இந்த 5ல 1 எடுத்துக்கொண்டு 4 விட்டாங்கன்னு வைங்க, இவன் அதல பாதாளத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். சரியா? 1 எடுத்துட்டு 3, 2 எடுத்துட்டு 3 விட்டான்னு வைங்க, இந்த அதல பாதாளத்தில் கொஞ்சம் மேல இருக்கான்னு அர்த்தம். அவனும் பாதாளத்தில் தான் இருக்கிறான். 3 எடுத்துட்டு 2 விட்டாலும் அவனும் அந்த பாதாளத்தில் இருக்கிறான், கொஞ்சம் மேல இருப்பான், அவ்வளவுதான். கரியறதெல்லாம் ஒரே தான். 4 எடுத்துட்டு 1 விட்டுட்டாலும் அதே பாதாளம் தான். 5 எடுத்து இருந்தால், அதை ஏற்றிருந்தால், அதற்கு உழைத்திருந்தால், அதற்கு ஒத்துழைத்திருந்தால், அதற்காக செலவழித்திருந்தால், அதற்காக அர்ப்பணித்திருந்தால் இவன் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தில் சேர்ந்துட்டான்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த 5 என்ன? ஃபர்ஸ்ட் லில்லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுவது. சரி, இன்னைக்கு நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுவது என்றால், ஒருவன் அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுவிட்டால் அவன் போகக்கூடிய இடம் சொர்க்கம். அவன் நம்பி வாழ்ந்தால், அதன் அடிப்படையில் நடந்தால் அவன் போகக்கூடிய இடம் சொர்க்கம். எவன் அல்லாஹுவை நம்ப மறுத்துட்டானோ அவன் போகக்கூடிய இடம் நரகம். எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துட்டானோ அவன் போகக்கூடிய இடம் நரக படுகொலி. அப்ப இன்னஹும யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுற ஒரு கூட்டத்தை நீங்க தேர்வு செய்யணும், நலம் நாடுபவர்களாக நீங்களும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடாதவர்களாக இருந்தால் நாம இஸ்லாத்தை பரிபூர்ணமாக ஏற்றவர்களாக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுறதுன்னா இன்னைக்கு இந்த ஜமாத் எப்படி செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க பாருங்க. நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தவர்கள், இப்ப முஸ்லிம் அல்லாத மதத்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுறதுன்னு சொன்னா, இவர்கள் இந்த கொள்கையை ஏற்று வந்தால் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவார்களே. நம்ம முஸ்லிம்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுறதுன்னா, இந்த முஸ்லிம்கள் சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா ஏகத்துவாதிகளா இருக்கணுமே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதே, இணை வச்சா நரகத்துக்கு போயிடுவாங்களே என்று இவர்கள் விஷயத்தில் நலம் நாடுறமே. இந்த நலம் எதற்காக நாடுகிறோம்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாடுறோம், அல்லாஹ்வுக்காக நாடுகிறோம். இந்த அல்லாஹ்வுக்காக நலம் நாடுகின்ற இந்த பண்பு ஒவ்வொரு முஸ்லிம்கிட்ட இருக்கணும். அவன் தான் முஸ்லிம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நலம் நாடுறதுல இந்த ஜமாத் எப்படி பணி செய்து கொண்டிருக்கிறது? முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட நீங்க போய் பாருங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட இறைவனின் விஷயத்தில் நலம் நாடுகிறோம் என்கின்ற பெயரில் நாம இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்துறோம். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சமுதாயத்தில் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு வரோம். சமூக நல்லிணக்கத்தை நம்ம ஏற்படுத்துறோங்கிற பேரில் அவங்க கூட சேர்ந்து அவர்களுடைய செயல்களை நம்ம எடுத்து செய்யக்கூடியவர்களாக நல்லிணக்கம் பேணலை. சில பேர் நல்லிணக்கம் பேணுவார்கள். என்ன நல்லிணக்கம் தெரியுமா? கிறிஸ்மஸ் விழா நடக்கும். கிறிஸ்மஸ் விழாவில் போய் நாங்கள் சமூக நல்லிணக்கம் பேணுகிறோம்ட்டு அந்த மேடையில் ஏறி கேக்கு விட்டு சாப்பிட்டு வருவார்கள். இது நல்லிணக்கமா? இது இந்த இஸ்லாத்தை சன்மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். இதை நம்ம செய்ய மாட்டோம். சில பேர் இருக்கிறாங்க, நாங்கள் சமூக நல்லிணக்கம் செய்கிறோம், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்னு பேனர் போடுவார்கள் முஸ்லீம்ங்கிற பேரில். இவன் நல்லிணக்கமாக பண்ணுறான், இவன் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறான்னு அர்த்தம். இவன் திருப்திக்காக, இந்த ஓட்டு பொறுக்கிறதுக்காக இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறான்னு அர்த்தம். நம்ம என்ன நல்லிணக்கத்தை நாடுறோம்? இந்த நாட்டில் ஏகப்பட்ட மதத்தவர்களாக பிரிஞ்சிருக்கிறோம், ஜாதியினராக பிரிஞ்சிருக்கிறீங்க. அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை மிக்க நாடாக இந்தியா இருக்கிறதுனால உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம்.
எங்கள் கொள்கை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. விரும்பினால் அது மனமாற்றமாக போயிடும். இது மதமாற்றம் இல்லை, மனமாற்றம் தானே. அதே நேரத்தில் உங்களுக்கு எங்கள் கொள்கை மேலே சச்சரவோ சண்டையோ விமர்சனம் இருந்தால் கேள்வி கேளுங்க. இந்த இஸ்லாம் எவ்வளோ தெளிவான மார்க்கம் என்பதை நாங்கள் விளக்கம் சொல்கிறோம் என்று தெளிவுபடுத்துகிற, நம்ம கொள்கையை தெளிவுபடுத்துகிற வகையிலும் அவர்களுடைய கொள்கை எந்தெந்த வகையில் இஸ்லாத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் விளங்கக்கூடிய வகையில் தெளிவுபடுத்துகிற ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுகிற முகமாக. இது ரசூல்லா செஞ்சாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாய மக்கள்கிட்ட அப்துல்லா பின் சலாம்ங்கிற ஒருத்தர் வராரு. அவர் அன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் கிடையாது. ரசூல்லாட்ட கேட்குறாங்க, முகமது அவர்களே, உங்கள்கிட்ட நான் ஒரு 3 கேள்வி கேட்பேன். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்கிறதா நீங்கள் தூதர் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இந்த கேள்விகளுக்கு தூதரை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த நபித்தோழர் நபித்தோழராக மாறக்கூடிய நிலையில் இருக்கிற ஒருத்தர் கேள்வி கேட்குறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க. அவர் கேள்வி கேட்க ரசூல்லாவுக்கு அந்த வஹி செய்தி வந்ததற்கு பிறகு பதிலும் சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். அப்போ ஒருத்தர் இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேட்டு அவருக்கு அதை பதில் சொல்லி அதை புரிய வச்சு அதில் தெளிவடை செய்து அதனால் அவர் மனமாற்றம் அடைஞ்சு வராரே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த பணியை அல்லாஹ்வின் விஷயத்தில் நலம் நாடுகிற அந்த தூய்மையான ஒரு சன்மார்க்க பணியை இந்த அமைப்பு செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை யாராவது செய்கிறார்களா என்று நீங்கள் பாருங்க. சரி, இதோட நாங்கள் நிறுத்திக்கிறோமா? கிராமங்களுக்கு சென்று கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மதத்து மக்கள்கிட்ட போய் இது இஸ்லாத்தினுடைய கொள்கையை நம்ம சொல்றது ஜனநாயக உரிமை இருக்குது சொல்றதோட நாங்கள் யார்கிட்ட திணிக்கிறோமா? உங்களுக்கும் எங்களுக்கும் அண்ணன் தம்பி மாதிரி பழக்கம் இருக்கணுங்க. நம்ம அடிச்சுக்கக்கூடியவர்கள் இல்லை, ஒரு தாய் மக்கள். உங்களை பெற்றது எங்களை பெற்றது அந்த ஆதம் தான். உங்களுக்கும் அந்த ஆதம் தான் தகப்பேன், எனக்கும் அந்த ஆதம் தான் தகப்பேன். இந்த 700 கோடி ஒரு காலத்திற்கு முன்னாடி ஒரு 500 கோடியாக இருந்திருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 100 கோடியாக இருந்ததில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 10 லட்சமாக இருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்கல்ல, அதற்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்களே, அது உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் தான், அது உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் தான். அது எல்லாரும் ஒரு தாய்க்கு பிறந்துட்டு நமக்குள்ளே எங்கள் சண்டை என்று சொல்லி அதே நேரத்தில் உங்கள் கொள்கையில் நீங்கள் இருந்தீங்களா இருங்க, எங்கள் கொள்கை இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருங்க, உங்கள் கொள்கை இது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் என்று மனமாற்றத்திற்கு தெளிவான ஒரு வித்திடக்கூடிய வகையிலும் கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை கிராமப்புறங்களில் தாவா பணி செய்கிறோமே, இது யாருக்காக செய்கிறோம்? இதை அல்லாஹுவின் விஷயத்தில் நலம் நாடணும் என்பதற்காக செய்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு ரத்த தானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இது ஒரு வகையில் பார்த்தால் அது மனித நேயம், சேவை, அதை உயிர்ப்பிச்சு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கின்றான், வமன் அஹியாஹா, யார் ஒரு மனிதனை வாழ வைக்கின்றாரோ ஃபக அன்னமா அஹியன்னாஸ ஜமீஆ, அவர் ஒட்டுமொத்த உலக மாந்தர்களையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று சொன்ன இறைவசத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ரத்த தானம் செய்யக்கூடிய ஒரு செயலை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது என்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நேரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பல வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இதை செய்கிற நேரத்தில் மத வேறுபாடு பார்க்காம, இன வேறுபாடு பார்க்காம எல்லா மக்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவிற்கு சொல்றதா இருந்தால், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த ஒரு சகோதரன், அவர் நம்மளை பார்த்து அவருடைய மனைவிட்ட அறிமுகப்படுத்துறாரு. இவங்கெல்லாம் உயிர் காக்கிற கூட்டம் அப்படிங்கிறாரு. அந்த மனைவிக்கு புரியல, என்ன உயிர் காக்கிற கூட்டம் புரியலையே, இவங்கெல்லாம் உயிரை கொடுக்குற கூட்டம் அப்படின்னா புரியலையே. அவங்க மனைவிட்ட சொல்றாரு, இந்த மாவட்டத்தில் நான் ஒரு ரத்த வங்கி நடத்துறேன்ல, அவசியத்திற்கு ஆபத்திற்காக ரத்தத்தை தரக்கூடிய பிளட் பேங்க் நடத்துறேன்ல, இந்த ரத்த வங்கியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை ரத்தமும் இந்த முஸ்லிம்களுடைய ரத்தம்னு சொன்னார். இந்த அளவிற்கு இவர்களுடைய உள்ளத்தில் எந்த இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று தப்பும் தவறுமாக திரித்து சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டிருந்திருக்கிறார்களோ, ஒரு மீடியாவில் மாய வலையில் சிக்கி திரிந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த சூழ்ச்சிக்கு மத்தியில் இரத்த தானம் செய்வதில் இவர்களை விட்டா இல்லை என்று இவன் ஈர்க்கப்பட்டு எதுக்குள்ள வரான்? இது சரியான ஒரு மார்க்கம், சரியான ஒரு வழிகாட்டுதலை பின்பற்றுறாங்க என்று அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு ஏகத்துவ கொள்கை ஏற்றி உள்ளவரானே, இவன் ஒரு கடவுள் தான் சரியான கொள்கைன்னு வரானே. இந்த இறைவனின் விஷயத்தில் நலம் நாடும் முகத்தில் தான் இதையும் நம்ம செஞ்சோம். அடுத்து என்ன? சுனாமி வெள்ளப்பெருக்கா இருந்தாலும் சரி, புயல் நிவாரணமாக இருந்தாலும் சரி, தானே புயல் நிவாரணமாக இருந்தாலும் சரி, இது ஜாதிவத வேறுபாடு இல்லாமல் போய் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. எதற்காக? ஒரு பக்கம் அது மனிதநேயம், இன்னொரு பக்கம் என்ன? முஸ்லீம்கள் இப்படித்தான்,
இவர்களுடைய கொள்கை இப்படித்தான், இவங்களுடைய நடவடிக்கை இப்படித்தான், இவங்க வழிகாட்டுதல் இப்படித்தான், இவர்கள் ஏற்றிருக்கிற கடவுள் கொள்கை சரியானது என்று அவர்கள் தெளிவு பெற வேண்டும், உண்மையை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற விஷயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. யாராவது இதை செய்கிறார்களா என்று நீங்க பாருங்க. இப்படி ஒப்பிட்டு பாருங்க. சரி, இதோட நிப்பாட்டிட்டோமா? இது முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தை ஒரு பக்கம் வைங்க. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இவர்களும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் துரோகிகளாக பகைவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பகைவர்கள், எப்படிப்பட்ட துரோகங்கள்! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ரோஷக்காரன். ஒன்றை புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு சின்ன அளவுகோல் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு தாய் தன் குழந்தை மீது காட்டுகிற பாசத்தை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்கள் மீது எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? அல்லாஹ் நம்ம எப்படி நேசிக்கிறோம்ங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி தாய்மார்கள் இருக்கிறாங்களே, அவங்க தங்களுடைய பிள்ளைக்கு காட்டுகிற பாசத்தை எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிங்க. சரியா? இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி விலங்கினங்கள் இருக்குதுல்ல, அது தன் குட்டிகளுக்கு காட்டுகிற பாசத்தையும் ஒன்று சேர்த்துக்குவோம். இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி பறவைகள், இன்ன பிற படைப்பினங்கள் தன்னுடைய ஜீவராசிகளுக்கு, குழந்தைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் கொடுக்கிற பாசத்தையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அந்த இரக்க குணம், அந்த பாசம் அப்படி 100 பங்காக இறைவன் பிரித்து ஒரு பங்கைத்தான் உலகத்துக்கு இறக்கி வச்சிருக்கிறானா. எது? இந்த கோடான கோடி படைப்பினங்களுடைய பாசம் இறைவனுடைய 100 மடங்கு பாசத்தில் ஒரு துண்டு. அப்போ 99 மடங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி இறைவனை நம்ம விளங்கிக்கணும். இதே விளங்குறது மாதிரி எல்லாத்தையும் விளங்கணும். இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பொண்டாட்டி தனக்கு துரோகம் செய்வதில் எவ்வளவு ரோசப்படுவானோ, இது மாதிரி கோடான கோடி பேர், கோடான கோடி கணவன்மார்கள் தன்னுடைய மனைவி தனக்கு துரோகம் செய்வதை எவ்வளவு ரோசப்படுவார்களோ, அந்த ரோஷம் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ரோஷ உணர்வு இருக்குதுல்ல, அதில் 100 மடங்குல 1 மடங்கு தான். அது 99 தன் கையில் வச்சிருக்கிறான். அப்போ அல்லாஹ் எப்பேற்பட்ட ரோஷக்காரனாக இருப்பான்? அப்படிப்பட்ட ரோஷக்காரனுக்கு நிகராக ஒரு மரத்தை, ஒரு மட்டையை, ஒரு கபரில் அடங்கி இருக்கிற ஒரு மனிதனை போய் மகானா நினைச்சு, அல்லது கழுதைய, ஒரு குதிரைய, ஒரு குரங்க, ஒரு பன்றிய ஒரு இறைவனுக்கு நிகராக வைக்கிறமே, ஒரு படைப்பாளனுக்கு நிகராக வைக்கிறமே, படைப்பை கொண்டு போய் வைக்கிறமே, சூரியனையோ சந்திரனையோ ஒரு நபியையோ இப்படி வைக்கிறமே, இதில் இறைவன் எவ்வளவு ரோஷக்காரனாக இருப்பான்! ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எல்லா விஷயத்திலையும் அன்பு காட்டுவா. நீ என்ன யாருக்கு பெத்தேன்னு சொல்லி அந்த பிள்ளை இந்த தாயை பத்தி கேட்டா விடுவாளா இந்த தாய்? இவளுக்கு இருக்கிற இந்த ரோஷ உணர்வு போல இறைவன் கோடான கோடி மடங்கு ரோஷ உணர்வுனா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல எப்படி நலம் நாடுறோம், எப்படி எப்படியெல்லாம் இந்த மக்கள் இணை வைக்கிறார்களோ அது தவறு, அது பாவம், அது கொள்கைக்கு முரணானது, அது ஒரு துரோகம் என்பதை பொதுக்கூட்டங்கள் வாயிலாக, மாநாடுகள் வாயிலாக, தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக, பெண்கள் பயான் வாயிலாக, பேனர்கள், போஸ்டர்கள் வாயிலாக, மாதந்தோறும் வெளிவருகின்ற ஏகத்துவம் தீன்குல பெண்மணி பத்திரிகை வாயிலாக, வாரந்தோறும் வெளிவருகின்ற உணர்வு இதழ் வாயிலாக, தினந்தோறும் இமயம் டிவி நிகழ்ச்சி வாயிலாக 1,70,00,000 பார்வையாளர்களை கொண்ட இணையதளங்கள் இப்படியெல்லாம் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, இந்த தர்கா வழிபாட்டிற்கும் தரிகாவிற்கும் தட்டுக்கும் தகடுக்கும் தாயத்திற்கும் எதிராக இந்த பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இது குறித்து சந்தேகம் வருதா எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க என்று வாலண்டியராக உங்களை அழைச்சி, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், எளிமையான ஒரு மார்க்கத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த எளிமையான ஒரு மார்க்கத்தை, கண்ணியமான ஒரு மார்க்கத்தை, கண்ணியம் சீர்குலைக்கின்ற சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கும் முகமாக எளிய மார்க்க நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதையும் ஒரு பக்கம் தாண்டி யார் இதை எதிர்த்து வரட்டு பிடிவாதத்தோடு வாதம் செய்ய முற்படுகிறார்களோ, வாங்க பேசுவோம், உன் கொள்கை சிறந்ததா நாங்கள் ஏற்றிருக்கிற கொள்கை சிறந்ததா தெளிவுபடுத்தணும்ல மக்கள்கிட்ட. ஒன்றை நம்பி 4 பேர் போறான்ல, இதுதான் தாவா பணியில் மிகச்சிறந்த ஒரு தாவா பணி. எல்லார்ட்டையும் எடுத்து சொல்ற தாவா பணி 100 பொதுக்கூட்டங்கள், 1000 மாநாடுகளை விட சிறந்தது எது? ஒரு விவாத களம். ஏன் எதிர்த்தரப்ப முன்னாடி வச்சிருக்கிறோம்ல, நம்ம எதை பேசினாலும் அவன் முன்னாடி இப்போ பேசணுமே, நம்ம எந்த ஆதாரம் வச்சாலும் அவன் முன்னாடி இப்போ வைக்கணுமே, அவன் எதை பேசினாலும் நம்ம முன்னாடி இப்போ பேசணுமே. அந்த மாதிரி இடத்துல உரசி பார்க்குற இடம், எது ஒரிஜினல் எது போலின்னு கண்டுபிடிச்சிட முடியும். அந்த இடத்திற்கும் அழைத்து விவாத களங்களை சந்திக்கிறோமா இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொன்ன நாத்திகர்கள்ட்ட விவாத களத்தை சந்திச்சோமா இல்லையா? ஏன்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடணும் என்பதற்காக.
அதே போல 3 கடவுள்கள் கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட விவாத களத்தை சந்திக்கிறமே எதற்காக? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடணும். கடவுள் 3 இல்லை 1 என்ற தத்துவத்தை கொள்கையை நீங்க மறுத்து பேசுவதால் வாங்க விவாதம் பண்ணிக்குவோம், கலந்துரையாடல் பண்ணிக்குவோம், அழகான சமூக நல்லிணக்க கலந்துரையாடல் பண்ணிக்குவோம். உங்க கொள்கை நீங்க சமர்ப்பீங்க, எங்க கொள்கை ஆதாரத்தோடு வைக்கிறோம், எது சரியானதுன்னு மனப்பூர்வமாக ஏத்துக்குங்க வைக்கிறோம். அதே போல இந்த முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியிலையும் கூட இந்த விவாத களங்களை சந்திக்கின்றோம். இதையெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் பிரிஞ்சு போவார்கள்னு சொல்லித்தான் ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். அந்த ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கிற மக்களை உருவாக்குறதா இருந்தா இந்த மாதிரி விவாத களத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன், அழகான முறையில் தர்க்கம் புரியுங்கள், இதுதான் சரியான கொள்கை நிரூபிச்சு காட்டுங்க. அல்லாஹ் சொன்னான்ல, நிரூபிச்சு காட்டணும்ல. அந்த கடமையை செய்யக்கூடிய ஒரு பிரிவு எது பாருங்க. நீங்க இன்னைக்கு எந்த அமைப்பாவது இந்த ஒரு சபையில் பேசினால் சிலர் இருக்கிறார்கள், மேடலை போட்டு பேசிட்டு போயிடுவோம், ஃபோன் பண்ணுவோம், ஏய் உன் வயசு என்ன என் வயசு என்ன, இப்படா நீ பேசலாம் இப்படிமாங்க, இதான் அளவுகோல். டே உன் வயசு எவ்வளவா இருக்கட்டும், நீ சொல்ற கொள்கை உண்மையா போய் அதை பேசு. உனக்கு அனுபவம் இருக்குதா? நீ 60 வயசு தாண்டிட்டியா? நீ குரானை கரைச்சி குடிச்சு இப்படி எந்த அளவுகோலாக இருந்தால் எனக்கு என்னங்கிற உனக்கு என்னங்கிறேன். சமுதாயத்தில் வைக்கிற செய்தி கரெக்டா அதை பாருங்க. அதில் ஏன் இனம் உயர்வு தாழ்வு வயசு மூப்பு இதை ஏன் பார்க்குறீங்க? நான் உங்கள் பேரப்பிள்ளை தாத்தா இந்த கண்ணாடியை விட்டுட்டு வந்தீங்களே, ஒரு பேரப்பிள்ளைய வந்துட்டு ஏன்னா முளைச்சி 3 நடுவில் முட்டியை தாண்டல கண்ணாடி அப்படின்றீங்களா? வாடா செல்ல மகனேன்னு வாங்கி ஏன் கிடைக்கிற செய்தி கரெக்டாக இருக்குது, பொருள் நம்மளுது இல்லையா, அவன் எடுத்து கொடுக்கறது கரெக்டாக இருக்குல்ல. தாத்தா கொஞ்சம் கவனமாக போங்க, இங்கே சாக்கடை தோண்டிருக்காங்க, பரவாயில்லையே புத்திசாலியாக இருக்கிறானே, நமக்கு உதவி செய்கிறான், இதெல்லாம் இதான மனப்பூர், இதான பெருந்தன்மை சுட்டி காட்டுறானே, நம்ம இந்த சாக்கடையில் விழுந்துடக்கூடாது என்றல்லவா பெருந்தன்மை. டே உன் வயசுன்னு என் வயசு என்ன, எந்த சாக்கடைக்குள்ள சொல்கிறா, எந்த குழிக்குள்ளடா உழக்கூடாதுன்னு, இது இதில் தான் உழுகுறான் பாடுறா அப்படின்னா இது பைத்தியக்காரத்தனம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்டா, தெளிவாக நிரூபிக்கணும் அல்லது ஏற்றுக்கொள்கிற மனோப்பக்கம் வரணும். அப்போ இந்த ஏற்றுக்கொள்கிற மனோப்பக்கத்தை உருவாக்கும் வகையில் விவாத களத்தை சந்திக்கிறோமா இல்லையா? இந்த விவாத களத்தை சந்திக்கின்ற ஒரு பிரிவை யாருன்னு நீங்கள் பாருங்கள். இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, அடுத்து இந்த முஸ்லீம் சமுதாய மக்கள்கிட்ட மண்டி கிடக்கின்ற இந்த இணை வைப்பு காரியங்களை நாம் எதிர்க்கிற பொழுது, அதை தகர்க்கிற பொழுது, அதற்கு முற்படுகிற பொழுது நீங்கள் என்ன எங்களை பட்டு கம்பளம் விரிச்சாங்களை அழைக்கிறீங்க, கேவலப்படுத்துறீங்க, ஊர் விளக்கம் பண்ணுறீங்க, ஜமாத்தில் இடந்துட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஜனாசா அடக்கம் செய்ய விட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, நமக்கு எல்லா புறக்கணிப்பையும் செய்கிறீங்க, எங்களோ ஒரு தரம் தாழ்ந்த சமுதாயம் மாதிரி ஒப்பிட்டு பார்க்குறீங்க. இந்த தாவா பணியை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுத்தா அந்த பேப்பர் படி கிழிக்கிறீங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃப்ரௌனை விட இது கேவலமான செயலா இல்லையா? உங்களுக்கு தெரியல? ஃப்ரௌன் என்ன செஞ்சான்? 1ஆம் நம்பர் கொடுங்கோல் அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஃபிரௌனை விட கேவலமான செயல் நீங்கள் செய்திருப்பது. ஏன்? குர்ஆனுடைய ஆதாரத்தை வச்சு நான் சொல்றேன். ஃபிரௌன் யாரு? அன ரப்புக்கும் ஆலா, நான் தான் மிக்க மேலான கடவுள். என்னடா அல்லாஹ் பத்தி பேசுற என்று மூசாட்ட சொல்றானா இல்லையா? சொல்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சில அத்தாட்சிகளை காட்டினார்கள். காட்டணும் என்ன பண்ணாங்க? அந்த கம்பை குடுறா, பட இப்படியே செஞ்சாங்க. அத்தாட்சி காட்டுறானே, இப்ப அத்தாட்சி ஜெயிக்க வைக்கணுமே. சரி மூசாவே, நானும் சூனியக்காரர்களை கூட்டிட்டு வரேன், நானும் அத்தாட்சியை காட்டுறேன், எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். இவன் இருக்கு எப்படி திறமைசாலி பாருங்க. நான் கேட்குறேன், ஒரு ஃபிரௌன்ட்ட இருக்கிற புத்தி கூட அந்த ஃபிரௌன் என்ன செய்யறான்? இந்த கம்பு தானப்பா பாம்பாச்சு, கூட அந்த கம்பை படக்குன்னு போடா அந்த பக்கம், இப்படியா சொன்னா? அப்படி செஞ்சா இந்த ஃபிரௌன் அதை விட 1ஆம் நம்பர் மடையன். ஆனா இந்த கொடுங்கோலை பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு ஆண் குழந்தைகளை எல்லாம் கருவறுத்தவன் இந்த கொடூர அரக்கங்கிட்ட கூட சத்தியத்தை ஒப்பிட்டு பார்க்குற புத்தி இருக்குது பாருங்க. ஓ, இதை கொண்டு வரையா? இது மாதிரி கைத்தடியை போட்டா பாம்பு மாதிரி ஆக்குற நம்மளால கூட்டிட்டு வாங்கன்னா அவங்களும் வந்தாங்க. நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஓ, நோட்டீஸ் கொடுக்குறீங்களா? என்ன நோட்டீஸுங்க? ஓ, குர்ஆன் ஆயத்து இருக்குதா? கந்தூரி விழா கூட ஹதீஸ்ல இருக்குதா? ஓஹோ, எங்கள்கிட்ட ஒரு நோட்டீஸ் இருக்குது, நாங்க கொண்டு, இது நியாயம், இது கண்ணியமான ஒரு செயல். நீங்க என்ன பண்றீங்க? இது கிழிக்கிறீங்க. இது ஃபிரௌனை விட கேவலமான செயலா இல்லையா? அவன் என்ன செஞ்சான்? கூட்டிட்டு வந்து காட்டினானே, அதான் தோத்தான். அவன் காட்டினது கரெக்ட், தோத்துட்டானா? நீங்களும் தோத்துருவீங்கன்னு பயந்தானே கிழிச்சிங்க அதை. அதானே நீங்க என்ன செஞ்சு எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் இருக்குன்னு காட்டினீங்கன்னா உங்க நோட்டீஸினுடைய லட்சணம் தெரிஞ்சிருக்கும், அது இஸ்லாமா குஃப்ரான்னு தெரிஞ்சிருக்கும், பயந்து நீங்க கிழிச்சிங்க. ஃபிரௌன் என்ன பார்த்தான்? அதை சத்தியம் நினைச்சதால கூட்டிட்டு வர சொல்லிட்டான். சூனியக்காரங்களுக்கு தானே தெரியும்
திருடனுக்கு தானே திருட்டு புத்தி. அவன் என்ன பார்த்தான், கைத்தடியை போட்டால் அது பாம்பு மாதிரி வளையும், அது கைத்தடி தான், அது பாம்பு கிடையாது, பாம்பு மாதிரி காட்டாது. ஆனால் மூசா நபி போடுறாருன்னா இது ஏமாத்தலாம் செய்யல, அவர் ஏதோ ஒரு ஹக்கை கொண்டு வந்திருக்காரு நம்பி இவனே தௌஹீதை ஏற்றுக்கிட்டான். இந்த மூசா எந்த கொள்கையில் இருக்கிறாரோ அந்த கொள்கைக்கு நாங்களும் ஈமான் கொண்டோன்னு இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். நீங்கள் என்ன பயந்தீங்கண்டா, நம்ம மாதம் 5000 6000 கொடுக்குற ஆலிம்சாமார்களை வச்சு இவங்கள்ட்ட நோட்டீஸை தயார் பண்ண சொன்னால், ஒன்று அவங்க நோட்டீஸை தயார் பண்ணி அந்த ஆதாரங்கள்லாம் உண்மை இல்லாமல் போய் உடஞ்சி போய் எங்கே நம்ம ஆலிம்சா தௌஹீத்வாதி ஆயிடுவாரோன்னு பயந்து தானே கிழிச்சிங்க. அப்போ இது ஃபிரௌனுடைய கேடு, அவனை விட கேடு கட்ட செயலா இல்லையா? இது உங்கள் புத்தியில் உரைக்கலையா? இப்போ நீங்கள் என்ன புரிய வச்சுருக்கீங்கன்னா சமுதாயத்துக்கு, இப்படி பேப்பரை போட்டால் கிழிக்கலான்னு சொல்லி புரிய வச்சதுனால அங்கேருந்து 4 பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டான். கிழிக்கிற அளவுக்கு ஏதோ இருக்குது, படிப்பான். நம்ம மக்களுடைய சுபாவம் தானே, இங்கே சிறுநீர் கழிக்காருன்னா அங்கே தான் போய் கழிப்பான். உங்கள் லாஜிக்கில் இது உடஞ்சிருச்சு. இப்போ கிழிச்சா ஓடிடுவான்னு நினச்சிங்க. நீங்கள் ஒரு காலத்தில் பள்ளியை விட்டு அடித்து விரட்டினா ஓடுவான்னு நினச்சிங்க. இந்தந்த ஆளெல்லாம் பள்ளிக்குள்ளே வராதன்னு ஒடுக்குனா ஓடுவான்னு நினச்சிங்க. இந்த ஆட்களுக்கெல்லாம் ஜனாசால இடம் தர மாட்டேன்னு சொன்னால் ஓடுவான்னு நினச்சிங்க. இவனுக்கு கல்யாணத்தில் தஃப்தரில் இடம் தர மாட்டோன்னு சொன்னீங்கன்னா ஓடுவான்னு நினச்சிங்க. நீங்கள் எவனையெல்லாம் ஒடுக்கலாம் நினச்சிங்களோ, இந்த ஏகத்துவ ஒளியை உங்கள் வாய்களால் ஊதி அணைக்க நினச்சிங்க, அல்லாஹ் சுடர் விட்டு ஒளிய வைக்கிறான். அதனால் அதில் நீங்கள் என்ன கிழிச்சாலும் நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நாங்கள் என்ன பார்ப்போம், ஒரு பேப்பர் மிஸ் ஆகிருக்கு அவ்வளவுதான். அதே நேரத்தில் ஜனநாயக உரிமையை பறிக்கிறீங்க, அது விட மாட்டோம். ஒரு பக்கம் இந்த கொள்கையும் சொல்லுவோம், நீங்கள் கிழிச்ச செயலும் கேடு கெட்டது, அது ஒரு ஈனத்தனமான செயல். அதே நேரத்தில் கொள்கை என்ன தெரியுமா, இது உரிமை என்ன, ஜனநாயக நாட்டில் நான் நோட்டீஸ் போட்டு அது கிழிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாரு, அதுக்கு சட்ட ரீதியாக பதில் சொல்லு. அந்த வேலையை நாங்கள் செய்வோம், அதை விட மாட்டோம். சரியா? சரி, இந்த இணை வைக்கும் காரியத்தை எதிர்த்து நம்ம களம் காண்றோம், ஏராளமான தாவா பணிகளை செய்கிறோம். இந்த தாவா பணிகளை எல்லாம் தாண்டி இந்த இணை வைப்புக்கு எதிராக நம்ம களம் கண்டு செயல்பட்டால், இதை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், வத்த ஆவனு அலல் பிர்ரி வத்தக்குவா, நன்மையான இரையச்சமான காரியத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், பாவமான வரம்பு மீறக்கூடிய காரியத்திற்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று சொல்கிறான். அதனால் நம்ம உங்கள்கிட்ட கேட்குறோம், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய இந்த பிரிவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறீங்களா, அல்லது இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒழிக்கும் கேடுகட்ட ஒரு செயலாக இருக்கின்ற, குறிப்பாக முஸ்லீம்கள்ட்ட மண்டி கிடக்கிற இந்த கந்தூரி விழா எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய அடக்கத்தலத்தை கூட பெருநாள் கொண்டாடுற இடமாக ஆக்கிறாதீங்கன்னு சொன்னாங்களே. ஒரு இறை தூதருடைய நாவிலிருந்து வந்த இந்த இறை செய்தி எவ்வளவு பெரிய ஒரு மெசேஜை இந்த உலகத்துக்கு வச்சிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எவ்வளவு கனிவாக இதை சொன்னார்கள். ஏன் அடக்கத்தலத்தை கூட நீங்கள் பெருநாள் திடலாக ஆக்கக்கூடாது என்று சொன்னால், அவர்களின் பெயரால், அவுலியாக்களின் பெயரால் நீங்கள் ஒரு அந்த அடக்கத்தலத்தை கந்தூரி விழான்னு எடுத்து அதில் ஆடல் பாடல் கூத்து கச்சேரின்னு சொல்லி நடத்தி அந்த கேளிக்கையிலையும் வான வேடிக்கையிலையும் ஈடுபட்டு பிரமத கலாச்சாரத்தை காப்பி அடித்து அவங்க தான் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஊர்வலம் நடத்துகிறார்கள்னா நீங்கள் அதையே காப்பி அடித்து கந்தூரி நடத்துகிறேன்னு போய் நிற்கிறீங்களே. மன் தஷப்பஹ பி கௌமின், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றி போகிறார்களோ ஃபஹுவ மின்ஹும், அவங்கள சேர்ந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த கூட்டத்திற்கு நீங்கள் ஒத்துழைக்க போகிறீர்களா? சில இளைஞர்கள் நினைக்கிறார்கள், அவங்க விநாயகர் சதுர்த்திக்கு கச்சேரி எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு போட்டிக்காக வேண்டி நான் கந்தூரிக்கு கச்சேரி எடுப்பேன். இது ஒரு வார்த்தையா? இது ஒரு லாஜிக்கா? ஒரு அறிவு வேணாம், இப்படி பேசுகிறமே, இதுக்கு கண்ணியம் வேணாம். நான் கேட்குறேன், அவன் ஒரு ஏதாவது ஒரு ஒயின் ஷாப்புன்னு ஒரு மதுக்கடை வச்சுருக்கிறான்னா அதுக்கு போட்டிக்காக வேண்டி அர்-ரஹ்மான் மதுக்கடை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்களா? அப்போ அவன் செய்கிறது தப்புன்னா நீங்கள் உணர்த்த வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இது தவறாக இருக்குன்னு அவன்கிட்ட கேள்வி கேளுங்க, அவனை சிந்திக்க தூண்டுங்க, அவன் உங்களுடைய கொள்கையை புரிந்து கொள்ளட்டும். அந்த நிலையில் இருக்க வேண்டிய நீங்கள் என்னடான்னு கேட்டால் அது கூடக்கூடாது, நீ நடத்துவிய நாங்கள் நடத்தணும், அது மாதிரி தான் வந்துச்சு. தீபாவளிக்கு நீ மட்டும் தான் பட்டாசு வெடிப்பியா, ரம்ஜானுக்கு நாங்கள் வெடிக்கிறோம், புத்தி இல்லை. அதை வைத்துத்தானே இஸ்லாம் எவ்வளவு கண்ணியமான ஒரு மார்க்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். பெருநாளின் மூலம் எந்த ஏழை மக்களுக்காவது கெடுதி இருக்குதா? ஃபித்ரா உதவியை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெருநாள். எந்த ஏழை குடிசை வீடாவது எரிஞ்சிருக்குதா பட்டாசு வெடிச்சு? இந்த மார்க்கத்தில் இந்த பெருநாளில் எரியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கண்ணியமான மார்க்கத்தை சீர்குலைக்கிற மாதிரி நீ தீபாவளிக்கு பட்டாசு நான் வெடிக்கிறேன், இதெல்லாம் ஒரு செயலா? அதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. கந்தூரிக்கு நான் செய்கிறேன்னா இது எப்படி இருக்குது? நீ என்னடா எகிரி குதிச்சு நரகத்துக்கு போகிறது, நான் பாஞ்சு நரகத்துக்கு போகிறேன்னால சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு பகுத்தறிவு உள்ள சமுதாயத்தில் இருந்து கொண்டு இந்த செயலை செய்யலாமா என்பதை யோசிச்சு பாருங்க.
அடுத்து இந்த இறைவனின் விஷயத்தில் நலம் நாடக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தரிகாங்கிற போர்வையில் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயலை இந்த சமுதாயம் செய்வதை பார்க்கிறோம். தரிகா எந்த அளவுக்கு பெருகிருச்சுன்னா, ஒன்று இந்த அவுளியாக்கள்னு பெருகினாங்கல்ல, இந்த அவுளியாக்கள் தர்காங்கிற இந்த கலாச்சாரம் பெருகினதே இந்த தரிகாவின் பின்னணியில் தான். அது தெரிஞ்சுக்குங்க. லால்பேட்டையில் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். வாழ்கிற வரைக்கும் அவர் தரிகா, மௌத்தா போன பிறகு இன்னைக்கு தர்கா. சரியா? அந்த நிலையை அவர் வச்சுட்டார். அவருடைய வீட்டிலேயே என்ன அடக்கம் பண்ணிருங்க, இங்கிருந்தே நீங்கள் வரவு செலவு பண்ணிக்கிங்க என்று சொல்லி ஆரம்பித்து இன்னைக்கு வாழும், அதை வாழ்கிற காலத்திலே தரிகாவாதியாக இருந்து அவர் ஒரு தர்காவாதியாக மாறி இருக்கிறாரு. இதுதான் அல்லாவை புரிகிற லட்சணமா? மாரிஃபத்து, ஹக்கீக்கத்து, தரீக்கத்துன்னு சொல்லி அல்லாவை புரிய வேண்டிய உண்மை நிலைன்னு ஊரை ஏமாத்தி திரிகிறீங்களே, இதுக்கு சங்கிலி தொடர் அர்த்தம் கற்பிக்கிறீங்களே, இது யார் கொள்கை? சியாக்களுடைய கொள்கை இல்லையா? அலி ரலியல்லாஹு இறைவனுடைய தூதருக்கு சமமாக, அலி ரலியல்லாஹு இறைவனுக்கு சமமாக சொல்லி கொண்டிருக்கிற சியாக்கள் கூட்டத்தார்கள் தான் மெஞ்ஞானன்னு ஒன்று இருக்குது. 7ஆம் அறிவு பகுத்தறிவு இருக்குல்ல, 7ஆம் அறிவுன்னு ஒரு கூட்டம். இவங்க 7வது அறிவு என்ன? மெஞ்ஞானம் ஒன்று இருக்குது. அந்த மெஞ்ஞானம் அலிகிட்ட தான் இருக்குது. ரசூல்லா அதை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அலியோடு கை கொடுத்தவர்களுடைய அந்த சில்சிலா, அந்த சங்கிலி தொடரில் எங்கள் ஷேக் இருக்கிறாரு, இந்த ஷேக்கிட்ட நீங்கள் கையை கொடுத்தா இந்த கை அப்படியே அலிகிட்ட போய் சேர்ந்துரும்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்களே. இதை காதரியா தரிக்கா, சாதுலியா தரிக்கா, நக்ஷபந்தியா தரிக்காண்டு மக்களை ஏமாத்துறீங்களே. இப்படி கையை கொடுத்தா ஒருத்தன் நேர்வழிக்கு வந்து விடுவான் என்பது இறை நிராகரிப்பு கொள்கையா உங்களுக்கு தெரியலையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த 63 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த அபுலஹபா இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ற காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தை பார்த்த அபு ஜஹலா இருந்தாலும் ஏன் நேர்வழிக்கு வர முடியல? முகத்தை பார்த்தவங்க தானே ஏன் வரல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வளர்த்து ஆளாக்குன, அந்த கையில் போட்டு கொஞ்சி குழாவிய அப்துல் முத்தலிப் ஏன் நேர்வழிக்கு வரல? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பல ஆண்டுகள் மனைவியோக வாழ்ந்து அந்த கணவன் மனைவி இணையக்கூடிய வகையில் இந்த உலகத்தில் எந்த உறவும் இணையாதே, அந்த மாதிரி இணைந்த அந்த மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு கிடைக்காத ஹிதாயத்து, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு கிடைக்காத நேர்வழி, இந்த ஷேகுடைய கையை தொட்டா மட்டும் கிடைக்கும்னு சொல்றீங்களே, இது இணை வைப்பா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல், அவனுடைய குதிரத்து. இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே முகமதே, நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். அல்லாஹ் என்ன பண்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு ஹிதாயத்தை கொடுக்கல. இது அவதிகாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்த அபு சுஃபியானுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். இது அவதிகாரத்தில் உள்ள விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தகப்பனர் அப்துல்லாவுக்கு நேர்வழி கிடைக்கல. இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரியாக இருந்த அபூஜகளுடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானே, இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். யாருடைய அதிகாரத்தை யார் கையில் எடுக்கலான்னு ஏமாத்துறீங்களா மக்களை? உங்க கை வச்சவன அவன் திருந்திடுவானா? அவன் நேர்வழி பெற்றுவானா? நீங்க அறிவுரை சொல்லுங்க, குர்ஆனை செடிப்பில் சொல்லுங்க. அந்த குர்ஆனை அவன் விளங்கக்கூடியவனாக பண்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அவன் பண்படுத்துறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, சொல்லக்கூடியது ஏன் கடமையா இருக்குன்னு சொல்லுங்க. அது நியாயம். நீங்க நம்முடைய கையை தொட்டா நேர்வழி வருவான், இப்படி ஒரு ஏமாத்து வேலை. இன்னொரு ஏமாத்து வேலை என்ன? அப்படியே மூழ்கிறதான், அப்படி அல்லாஹ்வோடு அப்படி மூழ்கிறது, கஞ்சா அடிச்சு தான் மூழ்கிறாங்க. இது மாதிரி அம்பலப்படுத்தி வச்சுருக்கிறோம். இணையதளங்களில் எப்படியெல்லாம் கஞ்சா அடித்து ஊரை ஏமாத்துறாங்கிற பேரில் இந்த தரிகா கோஷ்டியினரில் ஒரு சிலர் இந்த கஞ்சா அடித்து மூழ்கியவர்களையும் ஒரு பட்டியல் வச்சுருக்கிறோம். தேவைப்பட்ட வீடியோ யாருக்கா தேவைப்பட்டால் நம்ம கிளை நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்கிறோம், நீங்கள் வாங்கிக்கிங்க. எவன் கஞ்சாவை காய்ச்சி அடித்து இதில் தான் ஒரு பெரிய தத்துவமே கிடச்சிருக்குன்னு சொன்னானோ அவன் வீடியோ உட்பட, அவன் பெரிய தரிகாவாதின்னு போற்றப்பட்ட அந்த கூட்டத்தினருடைய வீடியோ வரைக்கும் அம்பலப்படுத்துகிற அளவுக்கு வச்சிருக்கிறோம் ஆதாரத்தோட. சரியா? எல்லாம் விட்டடிச்சிட்டு போகிற கதை இல்லை, எல்லாம் ஆதாரம் வீடியோ எவிடன்ஸோடு இருக்குது. எல்லாம் வந்து செட்டிங் வீடியோ இல்லை, ஒரிஜினலாக நேரடியாக எடுக்கப்பட்ட வீடியோ தயாரிப்புகளோடு வச்சுருக்கிறோம். சரி, இது ஒரு சாரார். இன்னொரு சாரன்னா அல்லாவோட மூழ்கிறாங்களாம். எப்படி? அல்லாஹ் 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 அப்படின்னு உழுகுறாங்களாம். சாக கிடக்கிறவன் போனால் நியாயம் இருக்குது. சாக கிடக்கிறவன்ல அல்லாவே நினச்சிட்டு மௌத்தா போகிறானே, அல்லா அல்லா நீ தான் என்னை காப்பாற்றணும், அல்லா நீ தான் அல்லா, இந்த காப்பாற்றணும் மறந்துடும், விட்டுரும். நீ அல்லா அந்த நீ தான்ங்கிறது விட்டுரும். அல்லா அல்லா இந்த ரூஹு பிரியும்போது அதானே வரும் வாயில், அது அவரையே அறியாமல் வந்துடும். அவரையே அறியாமல் வருது இவங்க திக்குருங்கிறாங்க. இஹு ஊகுன்னு ஆட்டம் பாருங்க. இதில் டான்ஸ் திக்குரு, இருட்டு டான்ஸ் திக்குரு. அது இருட்டில் தான் அல்லா ரொம்ப ஈமான கண்டுபிடிக்கிறான்.
அப்போ டியூப் லைட் போட்டவன்லாம் குஃப்ரில் இருக்கிறானா? பள்ளியில் தொழுகிறவன்லாம் லைட்டை ஆஃப் பண்ணுங்க. அப்போ இனிமேல் பகலில் தொழும்போது பள்ளியை மூடி தொழுங்கள், இரவில் தொழுகும்போது லைட் ஆஃப் பண்ணி தொழுங்கள் சொல்லுவீங்களா? அல்லாஹ்வோடு சந்திக்கிற ஒரு இடமா இருக்குல்ல, அன்னக்க தராகு, நீ எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நீ அவனை பார்ப்பது போல. இல்லம் தக்குன் தராகு, நீ அவனை பார்க்காவிட்டாலும் இன்னஹு யராக்க, அவன் உன்னை பார்க்குறான் என்று நினைச்சிட்டு நீ பார்ப்பா தொழுப்பா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதுதான் இஹ்சான், நல்ல ஒரு செயல்னு சொன்னாங்கல்ல. அந்த செயல் எது? தொழுகை. தொழுகைக்கு நீ லைட் ஆஃப் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்? லைட்டை போட்டாலே செருப்பு கலவு போயிடுது, லைட் ஆஃப் பண்ண என்னென்ன கலவு நினைப்பீங்கல்ல. அப்போ இப்படி ஒரு மார்க்கமா இது? நீங்கள் இருட்டு திக்குன்னு ஊரை ஏமாத்துறீங்க, அப்படி அகு இகு உகுன்னு ஊரை ஏமாத்துறீங்க. அது சப்தம் போட்டு அல்லாஹ் என்ன செவிடனா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நபித்தோழர் அப்படி செய்து கொண்டிருக்கும்போது ரசூலுல்லாஹி தடுக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா முழுமையாக தான் சத்தம் போட்டு கேட்குறாரு. இவங்கள மாதிரி சுருக்கமாலாம் கேட்கல, எது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் முழுசாக தான் சகாபாக்கள் கேட்பாங்க. இந்த சுருக்கமாக மாற்றி பேசுறது விட்டடிக்கிறதுலாம் அவங்கள்ட்ட இல்லை. அந்த சகாபாக்கள் சத்தம் போட்டு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? இன்னக்கும் லா ததுஊன சும்மம் வலா காயிபன், செவிடனையோ எங்கேயோ மறைஞ்சு கிடப்போனையோ நீங்கள் கூப்பிடவில்லை. வலாக்கின் ததுஊன சமியம் பசீரா, அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறான், என்ன சத்தம் போடுறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. நீங்க இது மார்க்கம், நீங்க என்ன பண்றீங்க? மார்க்குங்கிற பேர்ல அகு 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 அப்படி மூழ்கிறாங்களாம், அல்லாஹ்வோடு அப்படி மூழ்கிறது. இப்படி மூழ்கிறது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அல்லது இமாம்கள் என்று மதுஹபுகள் வைத்திருக்கிறீர்களே, இந்த காதரியாவோ ஷாதிலியாவோ நக்ஷபந்தியாவோ ஏதோ ஒரு தரிக்கா வைத்துக் கொள்ளுங்கள். உங்க தரிக்காவில் இருந்து கொண்டு நீங்க தொழுகிறீங்களே, நீங்க நோன்பு வைக்கிறீங்களே, இன்ன பிற வணக்க வழிபாடுகள்லாம் செய்கிறீங்களே, இந்த வணக்க வழிபாடுகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு மதுஹபை ஏற்று நடக்கிறீர்களே. ஒன்று இமாம் அபு ஹனீஃபாவை ஏற்று ஹனஃபி மதுஹபா இருப்பீர்கள், அல்லது இமாம் முகமது பின் இத்ரீஸ் ஷாஃபி அலி ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லி அவரை நீங்கள் ஏற்று இருப்பீர்கள். நான் என்ன கேட்குறேன், உங்கள் கொள்கை என்ன? யார் இந்த அலியோடு பையத்து செய்த அந்த சங்கிலி தொடரில் இருக்கிறானோ அவன் தான் அல்லாவை அறிஞ்சுக்கிட்டவன், அவன் கை வச்சாதான் நம்மளே அல்லாவை அறிய முடியும்னு சொல்லிட்டீங்க. இந்த சங்கிலி தொடரில் வராதவன் அல்லாவை அறிஞ்சவன் இல்லைங்கிறீங்க. நான் உங்களுக்கு இப்போ என்ன சவால் விடுறேன்னா, அந்த சங்கிலி தொடர் அட்டவணை எடுத்து காட்டுங்க. எந்த ஓரத்திலாவது அபு ஹனீஃபா இமாமுடைய பேர் இருக்கான்னு பாருங்க. இல்லை. எந்த ஓரத்திலாவது ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவருடைய பேர் இருக்கா? இல்லை. இப்போ யார் சொன்னாங்க நீங்கள் தொழுகிறீங்க? அப்போ அது போலி பூச்சாண்டித்தனம் ஆயிடுச்சா? நீங்கள் சொல்கிற மதுஹபுக்கும் அந்த தரிக்காவுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஏற்றிருக்கிற இமாமுக்கும் அந்த தரிக்காவுக்கு சம்மந்தம் இல்லை. உங்கள் கொள்கைப்படி அந்த தரிக்காவில் ஷேக்கிட்ட பையத்து செய்தவர்கள் பட்டியலில் சங்கிலி தொடரில் இந்த 2 பேரை காணோம். என்ன பண்ணுறது? இப்போ இவங்களை பின்பற்ற போகிறீங்களா, இவங்களை தனியாக நிற்க வைக்க போகிறீங்களா? கொள்கை முரண்பாட்டில் திரிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை நம்ம கேட்குறோம். அப்போ இது மாதிரி இணை வைப்பு விஷயத்தில் அந்த இணை வைப்பு நரக படுகொலைக்கு போகக்கூடிய இந்த மக்களை நலம் நாடக்கூடியவர்களாக இன்றைக்கு எந்த பிரிவு இருக்குன்னு பாருங்க. யார் இணை வைப்பை போட்டு உடைச்சி பேசுறா, இது குஃப்ரு, இது ஷிர்கு, இது தர்கா வழிபாடு, இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய செயல் என்று இந்த சமுதாயத்தில் அதை அம்பலப்படுத்துறது யாரு? நீங்க மனப்பூர்வமா யோசிச்சு பாருங்க, நடுநிலை கண்ணோடு பாருங்க. இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற எந்த அமைப்பாவது செய்யறானா? அதை யார் செய்யறா? பொங்கல் வாழ்த்து சொல்றவங்க செய்யறாங்களா? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வேட்டியை மடிச்சுக்கிட்டு போய் நிக்கிறவன் செய்யறானா? போட்டிக்கு நடத்துற இந்த கந்தூரி விழாவை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் உள்ள இளைஞர் சமுதாயம் இந்த நரக படுகொலைக்கு இழுத்து செல்லக்கூடிய இந்த காரியத்தை ஏன்பா செய்றீங்கன்னு ஜமாத்தார்கள்ட்ட கோரிக்கை வைக்க வேண்டிய இளைஞர் சமுதாயம் நரக படுகொலைக்கு நீங்க மட்டுமா போவீங்க, நாங்களும் சேர்ந்து வரோண்டு போறீங்களே. இதற்கு மத்தியில இந்த இணை வைப்பை தட்டி கேட்கிற இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட அந்த ஒரு கூட்டத்தில் உள்ளார்களா இல்லையான்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முதல்ல மார்க்கத்தின் விஷயத்தில், அதாவது அல்லாஹ்வின் விஷயத்தில் நலம் நாடக்கூடியவர்களாக இருக்கணும். இதை நம்ம நாடிக்கிட்டு இருக்கிறோம். நாடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. இது மட்டும் பார்க்காதீங்க, இன்னும் 4 அம்சம் இருக்குது, அதையும் நீங்கள் விளங்கிங்க. சில பேர் இருக்காங்க, நாங்களும் பிற மதத்தவர்கள் தாவா பண்ணுறோமே, அதை மட்டும் பண்ணுவார்கள், வேறு எதுவும் செய்ய மாட்டார்கள். அதனால் வெறும் பிற மதத்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையை உடைச்சு சொல்லக்கூடிய பணியை மட்டும் செய்து விட்டால் மார்க்கம் பரிபூர்ணமாக நினைச்சிடாதீங்க. இன்னும் சில அம்சங்கள் இருக்குது. 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தூதர் விஷயத்தில் நலம் நாடுவது. தூதர் விஷயத்தில் நலம் நாடுவதுனா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்களோ, எதை செஞ்சாங்களோ, எதை மார்க்கம்னு அங்கீகரிச்சாங்களோ அதை பின்பற்றினால் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான். வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு, உங்கள் தூதர் உங்களுக்கு எதை வழங்கினார்களோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள்.
என்று இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போவான். இன்னஹு மய்யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்து நடக்கிறார்களோ, தூதருக்கு கட்டுப்பட மறுக்கிறார்களோ, ஃபக்கது லல்ல லலாலம் முபீனா, அவர்கள் மிக தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான் அல்லவா. அப்படிப்பட்ட இந்த தூதரை புறக்கணித்தால் இவன் நரகத்துக்கு போயிடுவானே, தூதருக்கு கட்டுப்பட்டால் சொர்க்கத்துக்கு வருவானே என்று இவன் விஷயத்தில் நலம் நாடி, மார்க்கம் என்பது தூதரை பின்பற்றுவது தான் மார்க்கம், குர்ஆனுடைய வசனங்களை பின்பற்றுவதுதான் மார்க்கம், தூதருக்கு வெளியே மார்க்கத்தின் அங்கீகாரம் வேற எதுவும் இல்லை, இறைவனிலிருந்து இறக்கி அருளப்பட்ட வகி அதோடு வாசல் அடைக்கப்பட்டுருச்சுங்க, அதனால தூதரை மட்டும் பின்பற்றுவோம், தூதருக்கு வெளியே தோழர்கள் சஹாபாக்களையும் பின்பற்றணுங்கிற ஒரு வாசலை திறக்காதீங்க, அந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்களும் அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் என்ற பெயரால் சொல்கிற சட்டங்களும் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி அருளப்பட்ட வகியில் உட்பட்டது அல்ல, இமாம்களின் பெயரால் சொல்லப்படுகிற சட்டங்கள் அல்லாஹ்வினால் இறக்கி அருளப்பட்ட வகியில் உட்பட்டது அல்ல. எனவே இந்த வகியில் உட்பட்ட அந்த வேத வரிகளும் இந்த தூதர் மொழிகளும் இந்த ரெண்டு தான் மார்க்கம். எனவே இந்த தூதர் விஷயத்தில் இறை தூதர் கட்டுப்படுங்கன்னு சொல்லி அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குகிற, இந்த தூதர் விஷயத்தில் நலம் நாடுகிற, அந்த சத்தியத்தின்பால் அழைக்கின்ற ஒரு பிரிவு எந்த பிரிவு என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, இன்னைக்கு இந்த தூதருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், இந்த தூதர் ஒரு சொல்லை சொல்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள், அதை செய்கிறோம், ஒட்டுமொத்த உலகமே அதை புறக்கணித்தாலும் நாம் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று செய்யக்கூடிய ஒரு அணி எந்த அணி என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சஹருடைய நேரத்தில் பாங்கு சொல்கின்றோமே, அது சட்டம் என்று தெரிந்துவிட்டால் கட்டுப்பட்டு செய்கிறோமே. இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா தௌஹீத் மர்க்கஸுகளிலும் பாங்கு சொல்லப்படுகிறது, ஆனால் ஒரு கூட்டம் ஏளனம் செய்கிறார்கள், சஹர் பாங்கா. இன்னைக்கு தான் அலாரம் வந்துருச்சே, எதுக்கு பாங்கு? ஏன் அலாரம் வந்துருச்சுன்னு 5 வேளைக்கும் பாங்கு சொல்லாமல் இருங்களேன், விட்டுருவீங்களா? அதுக்கு மட்டும் ஏன் பாங்கு சொன்னீங்க? சஹருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்ற ஒரு ஆள் நியமிச்சாங்க, சொன்னாங்க, நாங்கள் சொல்றோம். இல்லை சஹர் பாங்கா ஃபஜ்ர் பாங்கன்னு குழப்பம் வந்துடுது. ஏன் குழம்புறீங்க? ரசூலுல்லாஹ் நம்ம குழப்பத்தில் வாழ்க்கையை விட்டுட்டு போயிருக்காங்களா? தரக்துக்கும் அலா மஹஜத்தில் பைலா, உங்களை வெள்ளை வெளேர் என்று ஒரு மார்க்கத்தில் விட்டுட்டு போயிருக்கிறேன், லைலுஹா க நஹாரிகா, அதில் இங்கே இடுக்கில் இருக்கிற இருட்டு கூட வெளிச்ச மாதிரி தெரியும், கவலைப்பட வேணாம், வெள்ளை வெளேருங்கிற பிரகாசமான மார்க்கம். அந்த சஹருடைய பாங்குக்கு அஸ்ஸலாத்து கைரும் மினன்னம் வராது, ஃபஜ்ருடைய பாங்குக்கு வரும். வேற எந்த பாங்காவது வருதாங்க? அந்த வித்தியாசம் இல்லை, இதில் வருது. எப்படி உங்களுக்கு தூக்கத்தில் குழப்பம் வரப்போகுது? அதுவும் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னம் ஆரம்பத்தில் சொன்னாலும் குழம்பிடுவீங்கன்னு சொல்லலாம், கடைசி நேரத்தில் தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஐயாலசலா ஐயாலஃபலா சொன்ன பிறகு அல்லாஹ் சஹரு, ஐயாலசலா ஐயாலஃபலா சொன்ன பிறகு அஸ்ஸலாத்து கைரும், இது ஃபஜ்ர், முடிஞ்சு போயிடுச்சே. இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்தில் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கினால், மன் அத்தா அனி அத்தா அல்லாஹ், யார் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான். ஒமன் அசானி, யார் என்னை நிராகரிக்கிறானோ ஃபக்கது அபா, அவன் நரகத்துக்கு போயிடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த சொல்லின் அடிப்படையில் இந்த தூதருக்காக நலம் நாட வேண்டும்ங்கிற அடிப்படையில் தூதர் சொல்கிறார்கள் வாங்க, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல 8 ரக்காத் தொழுதுருக்கிறாங்க, அது மாதிரி நம்ம தொழுவோம். தூதர் சொல்லதோட மார்க்கத்தை நிப்பாட்டிக்கங்க. மதுஹபுங்கிற பெயரில், கத்தங்கிற பேரில், ஃபாத்தியாங்கிற பேரில், மௌலிதுங்கிற பேரில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு செயல்களை மார்க்கத்தின் பெயரால், நன்மையின் பெயரால் ஒரு காலத்தில் செய்யாதீர்கள் என்று சொல்லி அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பிரிவு இருக்கான்னு நீங்கள் பாருங்க. அதில் இந்த பிரிவை நீங்கள் காண்பீர்கள். வேற எந்த பிரிவாவது தூதர் விஷயத்தில் இருப்பார்களா? இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள் தெரியுமா? நமக்கு ஒற்றுமை தான் முடிக்கும், வரதட்சணை வாங்கிக்கோ, வட்டி வாங்கிக்கோ, விரலாட்டை ஆட்டிக்கோ, விரலாட்டை நீட்டிக்கோ, நமக்கு என்ன ஒற்றுமை முக்கியம். இது என்னண்டா அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்னாடி வைப்பா, நமக்கு ஒற்றுமை முக்கியம். இந்த ஒற்றுமை போலி ஒற்றுமை தேவையா? இப்படி இளைஞர்கள் வழிகடணுமா? இளைஞர்களுடைய அந்த நரம்பும் அவர்களுடைய ரத்தமும் எவ்வளவு சூடேற்றப்பட்டு முறுக்கேற்றப்பட்டு ஒரு வீரியமிக்கையுடைய இடத்துல இருக்கிறோம். நம்ம என்ன கிழவனா இந்த முடிவுக்கு வர்றது? கிழவன் தான் அந்த மாதிரி வருவான், இப்படிம்பா. வயசான காலத்தில் எல்லாம் தளர்ந்தவன் சொல்லலாம், ஒரு முறுக்கேறிய ஒரு நிலையில நம்ம சொல்லலாமா? தூதரா உலகமா? உலகத்தை பின்னுக்கு தள்ளு, தூதரை முன்னுக்கு வை என்று நிற்க வேண்டிய இளைஞர் சமுதாயம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போலாமா? இதுதான் மார்க்கம் சொல்லி இருக்குதா? அப்ப இந்த தூதர் விஷயத்தில் நலம் நாடக்கூடிய ஒரு செயலை நம்ம செய்யறோமா இல்லையா? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அந்த சஹாபாக்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் நலம் நாட செயலை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பெயர் சீர்திருத்தவாதி, கண்ணியவான், ஒரு தியாகி. அதே செயலை செய்தால் நமக்கு பெயர் பிரிவினைவாதி. பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துக்கு பிறகு
அபூபக்கர் சித்திக்களுடைய காலத்துக்கு பிறகு, உமருடைய காலத்துக்கு பிறகு உஸ்மான் அல்லாவுடைய காலம். அவர் என்ன செய்கிறார், வெளியூருக்கு போகிறார். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், இந்த புகாரி மஜ்லிஸ் நடத்தினா பார்த்தாது என்ன ஹதீஸ்னு அதை படித்து சிந்திச்சு பாருங்க. அப்போ புகாரில் என்னக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு சென்றால் 4 ரக்காத்து தொழுகையில் இருக்கிற லுஹர் அஸர் இஷா இதை 2ஆக சுருக்கி தொழுவாங்கன்னு இருக்குது. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு ஆட்சி தலைவராக இருந்துக்கிட்டு வெளியூர் பயணத்தில் இருக்கும்போது 4 தொலை வைக்கிறார். அப்போது இந்த செய்தி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தி வருது. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஃபஸ்தர்ஜா, இந்த செய்தி கேட்ட உடனேயே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார். நம்ம சொன்னால் விட்டுருவீங்களா, நீங்கள் மௌத்தாவை போயிட்டோம் என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்பீங்களா இல்லையா? அவர் 4 ரக்கா 2 ரக்காத்துங்கிறது சுன்னத்தை உடைச்சு 4 ரக்காத் தொழுததால் கை சேதப்பட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிறார். சல்லைத்து ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்காத்தைனி, வெளியூருக்கு சென்று நான் தொழுதால் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தொழுதிருக்கிறேன் 2 தான். கது லல்ல உஸ்மான் வழிகிட்டார்னு சொன்னால் நரகத்துக்கு போயிடுவாரான்னு சில பேர் கேள்வி. அவர்களுடைய இந்த சிறிய தவறுகளை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஆனால் அதுக்காக வேண்டி தவறை நியாயப்படுத்தக்கூடாது. அதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக படுத்திட்டாங்க. அவர் தவறாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களே, அந்த செயலை எதற்கு சொன்னார்கள்? தூதரின் விஷயத்தில் நலம் நாடுறதுனா தூதர் சொன்னது இவ்வளவுதான் என்று பாதுகாக்கணும், தூதர் சொன்னது இதுக்கு மேலே இல்லை என்று நிப்பாட்டணும், தூதர் சொன்னதை குறைச்சிடாதீங்க என்று மக்களை விழிப்புணர்வுபடுத்தணும். இந்த செயலை சஹாபாக்கள் செய்தார்கள், அவங்களுக்கு பேர் தியாகிகள். அதே செயலை இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? வேற யாராவது செய்கிறாங்களான்னு நீங்கள் பாருங்க, பரிசீலனை பண்ணுங்க. இது 2வது அம்சம். 3வது அம்சம் என்ன? வேதத்தின் விஷயத்தில் நலம் நாடுவது. வேதத்தின் விஷயத்தில் நலம் நாடுறதுனா என்ன அர்த்தம்? இந்த வேதம் எதற்காக அருளப்பட்டதோ அந்த வேதத்தை அதன் அடிப்படையில் பின்பற்றி நடப்பது தான் ஒருத்தனை சொர்க்கத்தில் சேர்க்கும். இந்த வேதத்தின் இறக்கப்பட்ட நோக்கத்தை ஒருத்தன் நிராகரிச்சிட்டான்னு சொன்னால் அவன் நரகத்துக்கு போயிடுவான். இன்னைக்கு வேதத்தை, இந்த திருக்குரானை இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்துச்சு. கல்யாணம் பண்ணும்போது ஏகப்பட்ட சீர் சாமான்களை கொடுக்கறதோடு இந்த குரானை கொடுத்து அனுப்புவார்கள். அதை தூக்கிட்டு போய் அலமாரில் வைக்கிறதுக்கு பயன்படுத்தினீர்கள். மீறி போனால் இந்த குரானை வைத்துக்கொண்டு குடும்பத்தில் பஞ்சாயத்து வந்துச்சுன்னு சொன்னால் சத்தியம் போடுறதுக்கு பயன்படுத்தினீர்கள். மீறி போச்சுன்னா மௌத்தா போன பிறகு யாசீன் ஓதுறதுக்கு வைத்தீர்கள். உயிரோடு வாழ்ந்தவனுக்கு என்ன செய்தீர்கள்? குரானை வச்சு புண்ணியம் இருந்துச்சா? ரமலானில் என்னடான்னு கேட்டால் நான் குரான் ஓதிக்கிட்டு இருக்கேன், குரான் முடிச்சிடணும் என்று தமாமுல் குரான் பண்ணுகிறீர்கள். இதுக்கு தான் குரான் இறக்க ஏறப்பட்டுச்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிட்ட சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும் இந்த மக்கள்கிட்ட கல்வி அறிவெல்லாம் அழிஞ்சு போயிருங்கிறாங்க. உடனே அந்த நபித்தோழர் கேட்கிறார், ஜியாதுங்கிற நபித்தோழர் கேட்கிறார், ஓ கைஃப யக்கூனு யா ரசூலல்லாஹ், அது எப்படி வரும்? நஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம், வ நுக்ரிஉஹு அப்னாஅனா, எங்கள் குழந்தைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறோம், வ யுக்ரிஉ அப்னாஉனா அப்னாஅஹும், எங்கள் குழந்தைங்க அவங்க குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கிறார்கள், அது எப்படி குர்ஆன் அழிஞ்சிருங்கிறீங்களே இப்படி கேட்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஜியாத் அவர்களே, மதீனாவிலேயே உங்களை பெரிய அறிவாளின்னு நினைச்சேன், நீங்களா இப்படி கேள்வி கேட்குறீங்க? அமா தரா அன்னல் யஹூதவன் நசாரா, யூத கிறிஸ்தவர்கள் யக்ரவுன தௌராத்தவல் இஞ்சில், தௌராத் இஞ்சிலை ஓதினார்கள், வலா ஏமலுன மிம்மா ஃபிஹிமா, அதில் உள்ளதுபடி நடக்கலையே, குர்ஆன் ஓதற்கு மட்டும்தானா, அதில் உள்ளதுபடி நடக்கிறதுக்கும் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை இந்த சமுதாயத்தில் சொல்லி குர்ஆனோடு தொடர்புள்ள மக்களாக இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணியில் அந்த குர்ஆனை நீங்கள் படித்து சிந்தித்து விளங்கி நடந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, இந்த குர்ஆனை துஷ்பிரயோகம் செய்தால் நரகத்துக்கு போவீங்க என்று இதில் நலம் நாடிய ஒரு பிரிவு எந்த பிரிவு என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த குர்ஆனோடு தொடர்புள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை வழித்திடங்களை ஏற்படுத்தி பிற மதத்தவர்களுக்கு சுவர் விளம்பரம் செய்கிறங்க. சென்னையில் சுவர் விளம்பரம், திருக்குர்ஆன் ஒரு சுவர் விளம்பரம், வேற எந்த வாசமும் இல்லை, திருக்குர்ஆன், தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும், அவ்வளோதான் முடிஞ்சு. எவ்வளோ பேர் தொடர்பு கொள்ளாங்க தெரியுமா? நீங்கள் நினச்சிங்க மற்றவனுக்கு கொடுக்காத, மாற்று மதத்துக்கு கொடுக்கக்கூடாது, படிக்கக்கூடாதவங்கெல்லாம், அகில உலகத்தாருக்கும் நேர்வழி பொதுமுறையாக இருக்கின்ற இந்த நேர்வழி காட்டிய தடுக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் குர்ஆனை படிங்க என்று கொடுத்துட்டு, குர்ஆனில் சந்தேகம் இருக்குதா எடுத்து சொல்லுங்க விளக்கம் தரோன்னு சொல்லிட்டு, இந்த குர்ஆன் இறைவேதம் இல்லைன்னு வாதிடுகிறீர்களா, வாங்க நிரூபிக்கிறோம், திருக்குர்ஆன் இறை வேதம் தான் என்பதை நிரூபிக்கிறோம். அது மட்டும் இல்லை,
நீங்கள் வைத்திருப்பது இறைவேதம் இல்லை என்பதையும் நிரூபிப்போம்னு சொல்லி அது போன்ற விவாத களங்களை சந்தித்து இந்த வேதத்தின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக நாத்திகர்கள்ட்ட விவாதம் பண்றோம். கடவுளே இல்லைங்கிறியா நீ? இது இறைவேதம் இல்லைன்னு சொல்றியா? நீ சொல்லுகிற பெரியார் சித்தாந்தத்தில் அவர் எழுதிய விடுதலை பத்திரிகையில் எவ்வளவு பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்கள் உள்ளது எடுத்து நாங்க போடுறோம், நீ பதில் சொல்லு. அதே நேரத்தில் குர்ஆன் இறைவேதம் இல்லைங்கிறியல, நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன் என்று சொல்லி குர்ஆன் இறைவனின் வேதம்தான் என்பதை அந்த சபையில் நிரூபித்த ஒரு அமைப்பாக இந்த ஜமாத் இருக்குஞ்சா இல்லையா? கிறிஸ்தவர்கள் வந்தார்கள், பைபிள் இறைவேதமா என்ற ஒரு தலைப்பில் விவாதம் நடந்தது. அதில் நிரூபித்தோம் பைபிள் இறைவேதம் இல்லை, நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பது தவறு என்பதை அந்த பைபிளிலிருந்தே ஆதாரங்களை போட்டு நிரூபித்தோம். குர்ஆனில் நீங்கள் ஆயிரக்கணக்கான கேள்வியை கேளுங்கள் என்று விவாதத்துக்கு அழைத்தோம். சிறிது காலம் ஓட்டம் பிடித்து விட்டு பிறகு வந்தார்கள். எந்த அமைப்பில் அழைக்கப்பட்டார்களோ அந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்திற்கே அவர்களை அழைத்து வைத்து உட்கார்ந்து இங்க வந்து கேள்வி கேளுங்க, குர்ஆனை பத்தி எவ்வளவு குற்றச்சாட்டு வேணாலும் வைங்க, நாங்க விளக்கம் தரோம். ஏன் அல்லாஹ்விலிருந்து வரக்கூடியதுல லா யத்திஹில் பாத்தில், அசத்தியம் வராது. இதை நாங்க தெளிவா நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு தைரியம் இருக்குது, முதுகெலும் இருக்குது. குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதை என்ன மாதிரி நீங்க வளைச்சு கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்ல தயார் என்று நெஞ்சுறுதியோடு இந்த வேதத்தின் நலம் நாடி இந்த விவாதத்தை செய்து அவ்வப்போது இந்த குர்ஆன் எப்படி இறைவேதம் என்பதை நிரூபித்து, எந்த அளவிற்கு நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த திருக்குர்ஆன் இறை வேதம் தான் என்று நிரூபித்த மாத்திரத்தில் இந்த விவாதத்தின் சிடி டிவிடி கூட அந்த எதிர்த்தரப்பினர்கள் வெளியிட முடியாமல் வெக்கி தலைகுனியக்கூடிய அளவில் இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு செயலை யார் செய்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். அதே நேரத்தில் இந்த விவாதத்தை கொச்சைப்படுத்தி இந்த சில இஸ்லாமிய தலைகள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களோடு செய்த விவாதத்தினால் கிறிஸ்தவர்களின் மனம் புண்படி நடந்திருந்திருந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று நஜ்ஜாசி மன்னர்கிட்ட இந்த அபிசீனியாவுக்கு சென்ற சஹாபாக்களுக்கு எதிராக மக்கத்து காஃபிர்கள் எவ்வளவு கேடுகட்ட காரியத்தை செய்தார்களோ அந்த நஜ்ஜாசி மன்னர்கிட்ட போய் உங்க ஈசா நபி இருக்காரே கடவுள், அந்த இயேசுவை தான் நாங்களும் நம்புறோங்க, ஆனா இந்த மக்காவிலிருந்து வந்திருக்கிற சஹாபாக்களா இருக்கிற இந்த முகமதின் தோழர்கள் அவங்களை எதிர்க்கிறாங்க என்று விஷம கருத்தை பதிவு செய்தார்களோ அதே விஷம கருத்தை இன்றைக்கு பதிவு செய்து இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக நோட்டீஸ் போடுபவர்கள் இந்த தௌஹீத் ஜமாத் குர்ஆன் இறை வேதம் தான் விவாதத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறது என்று வரும் பொழுது இதில் இஸ்லாம் மேலோங்கி இருக்கிறது என்பதை பார்க்காமல் இந்த ஜமாத்திற்கு பேர் கிடைத்து விட்டதே என்ற வயிற்றெரிச்சல் காரணமாக இந்த ஜமாத்தை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் குர்ஆனை சீர்குலைக்கின்ற ஒரு கூட்டமாக நோட்டீஸ் போடுகிற இந்த கூட்டத்தை விட இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நலம் நாடுகிற ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த ஜமாத் வெளியிடுகின்ற துண்டு பிரசுரங்களை கிழிக்கக்கூடிய பிரிவினையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா? அல்லது துண்டு பிரசுரங்களாக இருந்தாலும் திருக்குர்ஆன் ஆயத், ஜும்மா சொற்பொழிவாக இருந்தாலும் கதை கப்சாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற மேடைகளுக்கு மத்தியிலே குர்ஆன் வசனங்கள், பொதுக்கூட்டம் மாநாட்டு மேடைகளில் வசனங்கள், பேனர்களில் குர்ஆன் வசனங்கள், தலைவருக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய பேனர்களுக்கு மத்தியிலே ஏக இறைவனின் வார்த்தைகளை மொழிகின்ற வேத வரிகள், கேலண்டர் நாளிதழை பார்க்கும் பொழுது ராகு காலம் யமகண்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கேலண்டர்களை முஸ்லிம் பெயர் தாங்கிகள் இந்து சமுதாய மக்களிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சமூக நல்லிணக்கத்தின் போர்வையிலே போலி பூச்சாண்டி நடத்துகிறார்கள். அவர்களுடைய கடவுள் சிலைகளை எல்லாம் படங்களாக போட்டு இந்த நிறுவனத்தின் பெயரை சம்பாதிப்பதற்காக எங்க முஸ்லிம் நிறுவனமாக இருந்தாலும் உங்க கடவுளை போடுறோம், நாங்க எவ்வளோ பெரிய ஒற்றுமை பார்த்தீங்களா என்று பேர் வாங்குவதற்காக துன்யாவுக்காக வேண்டி அவர்களுடைய மார்க்கத்தின் வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில இந்து மத சகோதரர்களும் கூட நாங்கள் சில கேலண்டர் வாங்குகிறோம், பள்ளி விழும் பழம்னு ஒரு பக்கம் எழுதி வச்சிருக்கிறாங்க, ராகுகாலம் யமகண்டம்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை பேப்பரை கிழிக்கிறதா இதை பார்த்துட்டு வேலையை முடிக்கிறதாங்கிறதே எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. உங்கள் கேலண்டரை கொடுங்க பாய், அது அழகான ஒரு வசனம் வருது, ஒரு அறிவுரை நல்லா இருக்குதுன்னு விரும்பி வாங்கி போகக்கூடிய அளவில் இன்னைக்கு தமிழகம் எங்கும் ஒரு கேலண்டர் நாளிதழை கிழிச்சாலும் கூட
ஒரு வேத வரியினுடைய தொடர்பு. ஒரு ஜும்மா சொற்பொழிவு நடத்தினாலும் அவர் எவ்வளவு மணி நேரம் கதை கட்டி இருந்தாலும் என்ன ஆயத்து ஆதாரம் வைத்தார் என்று இந்த மக்கள் கேட்கின்ற இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி காட்டியது யார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இறை வேதத்தின் விஷயத்தில் நலம் நாடுகிற ஒரு கூட்டம் இந்த ஜமாத்தா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு தமிழகத்தில் உள்ள ஏராளமான இந்து மத சகோதரர்களுக்கு மத்தியிலே, இந்த திருக்குர்ஆன் வேத வரிகளை தவறாக புரிந்திருக்கின்ற காவல் நிலையங்களுக்கு மத்தியிலே, சட்டத்துறை அறிஞர்களுக்கு மத்தியிலே, நீதிமன்றங்களிலே இந்த திருக்குர்ஆனை படியுங்கள், சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்று பகிரங்க சவால் விட்டு இந்த திருக்குர்ஆனை போன்று ஒரு சூறாவை கூட கியாமத்து நாள் வரும் வரைக்கும் கொண்டு வர முடியாது என்று நெஞ்சை நிமிட்டி பேசக்கூடிய ஒரு ஜமாத் எந்த ஜமாத் என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்க போகிறதா, அல்லது இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை கேவலப்படுத்த வகையில எப்படி நம்புறாங்க தெரியுமா? குர்ஆனுடைய வசனங்களை சபையில சொல்ல கூச்சமா இருக்கிறது. அவ்வளவு கேவலமான வயிற்றுல கட்டி இருக்குதா, இந்த சூறாவை எழுதி பேப்பர் எழுதி அந்த கட்டியில வச்சுக்கோங்க, கட்டி கரைஞ்சிரும். இதுக்கு தான் குர்ஆன் வந்துச்சா? எவ்வளவு ஏமாத்துற வேலை. கணவனை வசியம் பண்ண போறீங்களா, இந்த வசனத்தை எழுதி 7 தடவை ஓதி தண்ணியில ஊதி அந்த தண்ணியை சோத்துல குழைச்சி புருஷனுக்கு சோத்த போட்டீங்கன்னா அதோட வசிய மருந்து போட்டாச்சு. இதுக்கு தான் குர்ஆன். எவ்வளவு கேவலமான செயலை நம்பி வச்சிருக்காங்க இந்த சமுதாயம். இதில் எழுதுறாங்களா, மாமருந்து பாருங்கள் என்று சொல்லி கொசுக்களை விரட்டுவதற்கு குர்ஆன் வசனம். என்னடா இது? ஒரு 4 வசனம். இந்த வசனத்தை நீங்கள் ஓத வேண்டும், ஓதி தண்ணியில் ஊத வேண்டும், ஊதி அந்த தண்ணியை கொண்டு போய் படுக்கறையில் தெளிக்க வேண்டும். எது தூங்க முடியாதுல்ல, ஈரமாயிருமே, தெளிக்க வேண்டும், அவ்வளவுதான். கொசுக்களே, நீங்கள் இறைவனை நம்புவது உண்மையானால், அதுக்கு என்ன தாவா பண்ணி, இறைவனை நம்புவது உண்மையானால் எங்களுக்கு தொந்தரவு செய்யாது என்று சொல்லிட்டு தூங்க, ஒன்றும் பண்ணாது. இதுக்கு தான் குர்ஆனா? எவ்வளவு பூச்சாண்டி காட்டுறதுக்காண்டி இந்த குர்ஆன் வச்சிருக்காங்க பாருங்க. கத்தம் ஓதறதுக்கு குர்ஆனா? இறந்து போனவர்களுக்கு நன்மையை சேர்க்கிறங்கிற பேர்ல வாழ்ற காலத்துல அவனை திருத்தருக்கு துப்பு இல்லை, வக்கில்ல, வாழ்ற காலத்துல பாவமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துக்கு மத்தியில இந்த குர்ஆன் வசனங்களை நேர்வழி காட்டியாக பயன்படுத்துகிற ஒரு பிரிவு எது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அது மட்டுமா நாங்கள் வச்சிருக்கிறோம்? நபிமொழிகளை பயன்படுத்துங்க, படியுங்க, சிந்தியுங்க, எடுத்துரைங்க. அந்த நபிமொழி தொகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஹதீஸுகளுடைய தொடர்புள்ள மக்களாக நாம எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோமே. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஹதீஸுகளுடைய தொடர்புள்ள மக்களாக வைத்திருக்கிறார்கள். எப்படின்டா, நாங்கள் வருஷம் புகாரி ஷரீஃபுக்கு ஆண்டு விழா நடத்துவோம், தினமும் புகாரி ஓதுவோம். ஓது என்ன புண்ணியம்? புகாரி ஓதுவாகலாம். எப்படி ஓதுவாங்க? அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடியவனை அல்லாஹ் சபிக்கிறான். டேய், நாளைக்கு எப்படா கந்தூரி? ரைட். அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுத்து பலியிடுவனை நாளைக்கு அல்லாஹ் சபிக்கிறான். டேய், ஆடு எத்தனை இருக்க போறீங்க? இவ்வளவு கொச்சப்படுத்துறீங்களே தூதருடைய வார்த்தையை. அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கென்று பிரத்யோகமாக எதையும் சொல்லிட்டு போகல. மெஞ்ஞானம் விஞ்ஞானங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று சொன்னாங்க, 4 விஷயம்னு சொன்னாங்க. லானல்லாஹு மன் லான வாலிதைஹி, எவன் தாய் தகப்பனை சபிக்கிறானோ அல்லாஹ் அவனை சபிக்கின்ற நாசமாக்குவானாக. லானல்லாஹு மன் தபகலி கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பலியிடக்கூடியவனை அல்லாஹ் நாசமாக்குவானாக. எவன் பூமியினுடைய அடையாள சின்னங்களை திருப்பி விடுகிறானோ, மாற்றி விடுகிறானோ, கையர மனாரல், பூமியினுடைய அடையாள சின்னத்தை மாற்றக்கூடியவனை அல்லாஹ் நாசமாக்குவானாக. லானல்லாஹு மன் ஆவா முஹதிசன், மார்க்கத்தின் பெயரால் பிதஅத்தான காரியத்தை செய்யக்கூடியவனுக்கு அடைக்கலம் தருபவனை அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க. இந்த 4 தான் எனக்கு பிரத்யேகமாக கூப்பிட்டு சொன்னாங்க. அதையும் உலகத்துக்கு சொல்லிட்டாங்க அலி ரலியல்லாஹு அவர்கள். அந்த ஹதீஸ் இந்த புகாரில் தான் இருக்குது. அந்த ஹதீஸையே படிச்சுக்கிட்டு அலி அவர்களுக்கு மெஞ்ஞானம் வழங்கப்பட்டதுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த ஹதீஸுக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க? இந்த ஹதீஸையே படிச்சுட்டு அஜர்த்து மௌலித் எத்தனை நாள் ஓத போறீங்க அஜர்த்துன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிதஅத்தை எதிர்த்து என்ன செயல்பட்டீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சொல்லை சொல்லோடு நிறுத்தி விடாமல் செயலாக காட்டக்கூடிய ஒரு ஜமாத்தை நீங்கள் பாருங்கள். சரி, 3 இறைவனின் விஷயம், இறை தூதருடைய நலம், வேதத்தின் நலம் நாடுவது. 4வது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓ ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம் தலைவர்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும். முஸ்லிம் தலைவர்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த முஸ்லிம் தலைவர்கள், அதாவது இந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக, மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு பொறுப்பாளி என்று நியமிக்கப்பட்டால் அவருடைய விஷயத்தில் நீங்கள் நலம் நாட வேண்டும் என்றால், அவர் நன்மை செய்யாவிட்டால் அது குறித்து கேள்வி கேட்க வேண்டும், தீமை செய்தால் அதை தட்டி கேட்க வேண்டும். அந்த மக்களிடத்தில் இவர் ஒரு பொறுப்பாளராக இருந்து மோசடி செய்தால் அது குறித்து விசாரிக்க வேண்டும், அது குறித்து அம்பலப்படுத்த வேண்டும். இதுதான் இவர் விஷயத்தில் நீங்க நலம் நாடுறது. ஏன்? உலகத்தில் மாட்டிக்கிட்டாருன்னா மறுமையில தப்பிச்சுக்கு வரல. அதான்
உலகத்தில் நீங்கள் விட்டீங்கன்னா மக்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு உறுப்பினர் இருக்கிறான், இந்த ஜமாத் எப்படி இந்த ஒழுங்கு நடவடிக்கை விஷயத்தில் கண்ணியமாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், வேற எந்த ஜமாத்தில் இருக்கான்னு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த 5ஐயும் செய்கிறத மார்க்கம், இந்த 5 பரிபூர்ணம் செய்கிறது யார்? முதல் விஷயம், இந்த ஒரு உறுப்பினர் இருக்கிறாரு, வரதட்சணை கல்யாணத்தில் கலந்துக்கிறாரு, வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமணத்தில் கலந்து சோறு தின்றாரு, அவரை நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? தப்பு செஞ்சுருக்கிறாரு, நடவடிக்கை எடுக்க போகிறோம். அவர் திருப்பி கேட்குறாரு, போன மாதம் நம்ம ஜமாத் தலைவர் இந்த காரியத்தை செஞ்சாரே, எடுத்தீங்களா? அவர் தலைவர், பல வருஷமாக உழைச்சவர், அவருக்காக வேண்டி அப்படின்னு நம்ம வளைச்சோம்னா என்ன சொல்லுவார்? முதல்ல அவனை தூக்கி எடுத்துட்டு வாடா அப்படிமா. இப்போ மக்கள்கிட்ட இந்த கொள்கை அழிஞ்சிருமா? இப்படி தானே சமுதாயம் அழிஞ்சு நாசமாச்சு. தீமையை தடுக்காதனால தானே எல்லா மார்க்கத்திற்கு பெயரால் அந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் அரங்கேறியதும், வரதட்சணை வட்டிங்கிற கொடுமைகள்லாம் ஊடுருவி இந்த சமுதாயத்தை நாசமாய் கொண்டு. யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். தப்பு தயவுதாட்சணை பார்க்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. என் மகள் ஃபாத்திமா திருநாளும் கையை விட்டுவேன் ரசூலுல்லாஹி நான் சொன்னாங்களே, அந்த கொள்கை கடைசி வரைக்கும் இருக்கணுமே. ஏன்? இதுதான் பொறுப்பாளிகள் விஷயத்தில் நலம் நாடுவது. நம்ம என்ன பண்ணுறோம்? சிலர் கேட்பாங்க, அவர் அழகாக வேலை பார்த்தாரு, அவரை தூக்கி எறிஞ்சிட்டீங்களே, இவர் மேலே நடவடிக்கை எடுத்தா செய்வோம். இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி. பொறுப்பாளர்கள் விஷயத்தை நலம் நாட சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தன் ஏழையா இருக்கானா, கஷ்டப்படுறானா, அடிபடுறானா, அவனுக்கு உதவி செய்யுங்க, அதுவும் நலம் நாடுறது தான். ஒருத்தன் தப்பு செய்யறானா தட்டி கேளுங்க, நடவடிக்கை எடுங்க, அதுவும் நலம் நாடுறது தான். இன்னைக்கு எப்படி செய்யறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை சக்காத்து வசூல் பண்ண அனுப்புறாரு. அவங்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும்போது அவர் என்ன பண்றாரு? போய் சக்காத்தை வசூல் பண்ணிட்டு அதில் பாதியை எடுத்துக்கிட்டு சக்காத்தை கொண்டு முழுசாக ஒப்படைச்சிட்டாரு. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சக்காத்துக்குன்னு கொடுத்ததுங்க. இவர் என்ன பண்ணார்? சக்காத்துக்கு வசூல் பண்ண வந்தீங்களே, உங்களுக்குன்னு இந்த அங்கண்டு எனக்குன்னு தனியாக தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ உங்கள் உம்மா வீட்டில் இருந்தாலோ உங்கள் வாப்பா வீட்டில் இருந்தாலோ இதுக்கெல்லாம் போகாமல் இருந்தா இது உன்கிட்ட கிடைச்சிருக்குமா? போகாமல் இருந்தாலும் உன்னுடைய நல்ல மதிப்பை எதிர்பார்த்து கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அப்புறம் என்ன இது எனக்கு உனக்குன்னு பேசுகிற அப்படின்னு தட்டி கேட்டாங்க. சரி, தட்டி கேட்டு ரசூலுல்லாஹ் மறைச்சு வச்சுக்கிட்டாங்களா? சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு மூமியினுடைய குறையை யார் மறைச்சாங்களோ அவங்க அல்லாஹ் அவன் குறையை மறைப்பான். ஆமாம், தனிப்பட்ட குறையை மறைப்பான். அவன் மூக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, அவன் காது இவ்வளோ பெருசு, பேசக்கூடாது மக்கள்கிட்ட, அது புறம், தப்பு. அவன் இப்படி திருடிட்டான், இப்படி சாப்பிட்டான், இப்படி வச்சுட்டான், பேசக்கூடாது, தப்பு. பொது வாழ்க்கையில் நான் தான் நல்லவன் நின்னா பேசித்தான் ஆகணும். நான் மக்களுக்கு தலைவன் சொல்லிட்டு தட்டி கேட்டு தான் ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் போட்டு உடைக்கிறாங்க, தோழர்களே, ஒருவரை நாம் ஜக்காத் வசூல் செய்ய அனுப்பினோம், அவர் என்ன செய்கிறார் என்றால் இது எனக்குரியது இது உனக்குரியது என்று பிரிக்கிறார். அவளைஸ யஜ்லிஸு ஃபீ பைத்தி அபிஹி வ உம்மிஹி, அவர் அவங்க உம்மா வீட்டிலே வாப்பா வீட்டிலே உட்கார்ந்து கிடைத்திருக்குமா? அது உடைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உடைச்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் நாசமாக போனது காரணம் என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப பெரிய ஆளு, நல்ல ஆளு, ஒரு பெரிய பொறுப்பில் உள்ளவன் தப்பு செஞ்சா தரக்கூகம் விட்டுறாங்க, ரொம்ப சாமானிய தப்பு பிடிச்சிக்கிறாங்க. அப்படி தானே பண்ணுறாங்க இன்னைக்கு. ஊர் ஜமாத்தில் வரி கட்டல, எவ்வளோ கட்டல, போடா வெளியே அப்படிங்கிறாங்க. அது பெரிய முத்தொழியாக இருப்பார், அவர் என்ன பண்ணுவார்? என் கல்யாணம் வச்சுருக்கிறேன், அவர் 50 பவுன் நகை வரதட்சணை வாங்குவார் மகனுக்கு, எல்லாம் போய் தின்ட்டு வருவாங்க. எதுக்கு? பெரிய ஆளாச்சு. இதுதான் கொள்கையா? இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஜமாத் என்ன செய்யுது? யாராக இருந்தாலும் சரி, கிளை நிர்வாகியாக இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் சரி, மாநில நிர்வாகியாக இருந்தாலும் சரி, மேலாண்மை குழுவாக இருந்தாலும் சரி, மாநில பேச்சாளர் கோடி ரூபாய் ஃபித்ரா கொடுக்குறோமே, ஒரு 3 கோடின்னு குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டாலும் கூட 1.5 லட்சம் குடும்பங்கள் அதில் பாதுகாப்பு பெறுகிறார்களே, 200 ரூபா வீதம். அந்த 1.5 லட்சம் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் 4 பேர் ஏழை இருந்தாலும் கூட 6 லட்சம் ஏழைகள் இந்த தமிழகத்தில் இந்த ஃபித்ராவுடைய இந்த உணவுப் பொருட்களால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறையால் பாதுகாப்பு பெறுகிற ஒரு பணியை இந்த அமைப்பு செய்யுதே. இதில் கணக்கு கரெக்டாக காட்டுறமே, அது குறித்து ஏதாவது சந்தேகம் வந்தால் நீங்களும் தட்டி கேட்குறீங்களே. இப்படிப்பட்ட ஒரு பிரிவா வேற ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? நீங்கள் பாருங்கள். சில அமைப்பு இருப்பார்கள், அவரை பற்றி தப்புமாங்க, மனுஷன் தாம்மா விட்டுட்டு போமா, எத்தனையோ மனுஷன் தப்பு பண்ணுறான் இருக்கு அப்படிம்பாங்க. அப்படிதானே? மனிதன் தவறு செய்யக்கூடியவன்மா, அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படிம்பாங்க. தவறு செய்யக்கூடியவன் தான். அதுக்கு என்ன செய்யறது? உன் தப்பை நியாயப்படுத்திட்டா அடுத்தவன் தப்பை நியாயப்படுத்தின. இருக்கிறவன்லாம் அயோக்கிய பயிலாளர் இருப்பான், எப்போ திருந்துவான்? அப்போ எப்போ திருத்த முடியும்? அல்லாஹ் தன்னோட இந்த சிறந்த சமுதாயம் சொன்னதுக்கு அளவுகோல நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. தடுக்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தடுத்தானே ஆகணும். ஏன் அதை மட்டும் தடுக்காமல் இருக்கிறீங்க? அவங்கள மட்டும் ஏன் கண்டுக்கல? ஊருக்கெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? நீ மட்டும் ஏன் கண்டிக்கல? கேட்பானா இல்லையா அல்லாஹ்? அந்த காரியத்தை இந்த ஜமாத் செய்தா இல்லையா? சில பேர் இருக்கிறார்கள், இப்படித்தான் வழிகட்ட தலைவர்கள் உருவானதற்கு காரணமே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது. ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு இந்த அமைப்பில் இதனுடைய நேர்மை, ஞானம், கொள்கை உறுதிப்பாடு, இதைத்தான் மறுமை வெற்றிக்கு சரியான வழிவகுத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த அமைப்பை
தொடக்க காலத்தில் எதிர்த்தவர்கள் இன்னைக்கு அப்படி சாரை சாரையாக ஏற்று வருகிறார்கள். ஏற்று வரக்கூடியவர்களை வச்சுக்கிட்டு அந்த அமைப்பில் ஃபோன் பண்ணுறான். எங்கள் அமைப்பில் ஒரு மாநில செயலாளராக இருந்திருக்கிறாரு, அவர் இங்கே இருந்து பிரிஞ்சு உங்கள்கிட்ட வந்து சேர்த்துக்குவீங்களா? உடனே அவர் மேலே நிறைய புகார் இருக்குது தெரியுமா, குற்றச்சாட்டு இருக்குது தெரியுமா, இருந்தால் எழுதி அனுப்பு, நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை எதுக்குன்னு கேட்டால், சரி ஓன்ட்ட இருந்துச்சேப்பா, ஓன்ட்ட அவன் நிர்வாகியாக இருந்தானே, நீ ஏன்ப்பா நடவடிக்கை எடுக்கல? அவர் எத்தனையோ தியாகம் பண்ணார், அதனால் கண்டுக்கல. சரி இப்போ எங்கள்கிட்ட ஏன்ப்பா சுட்டி காட்டுற? நீங்கள் தான் பெரிய ஆள் சின்னால்னு பார்க்க மாட்டீங்களா, தூக்கி எறிஞ்சிருவீங்களே. எதிரி அமைப்பாக இருந்தாலும் கூட அந்த உறுப்பினருக்கு ஒன்று தெரிகிறது, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தயவு தாட்சணையின்றி கடாசக்கூடிய ஒரு கொள்கை இந்த ஜமாத்தில் இருக்குன்னு நம்புறீங்களே. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு செஞ்சார்கள். இந்த பொறுப்பாளர்கள் விஷயத்தில் நலம் நாடுவது என்று இதைத்தான் சொன்னார்கள். இதைத்தான் இந்த அமைப்பு செய்கிறது. 4 விஷயம். பொதுவான முஸ்லீம் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அனைத்து தரப்பு முஸ்லீம்கள் விஷயத்திலும் நலம் நாடுவதும் இந்த மார்க்கம். நாங்கள் இந்த 5 சேர்ந்து இருக்கணுங்க, இதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. இந்த 5 சேர்ந்து யார் செய்கிறான்னு பாருங்க. அனைத்து தரப்பு முஸ்லீம் விஷயம் நலம் நடன என்ன? இன்னைக்கு ஷாஃபி, அனஃபி, மாலிகி, ஹம்பலி, தரிகா, தப்லீகி எத்தனையோ ஜமாத் இருக்கிறாங்க, ஆனால் தன்னை முஸ்லீம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அனைத்து தரப்பு முஸ்லீம்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி தான் இருந்தார்கள். சில பேர் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டோன்னு சொல்லி வந்தார்கள். காலத்தில் ஆராபு ஆமன்னா, சில கிராமவாசிகள் வந்து அரபிகள் வந்து நாங்கள் ஈமான் கொண்டோம்னு வந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இல்லம் லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளல, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, இஸ்லாத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லுங்கள், முஸ்லீம்னு வேணால் சொல்லிக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுறான்? பொதுப்படையாக முஸ்லீம்னு அறிவிச்சுக்க சொல்கிறான். அனைத்து தரப்பு முஸ்லீம்கள் இந்த சமுதாயத்தில் இருக்குது. அனைத்து தரப்பு முஸ்லீம்களுக்கும் உதவ வேண்டிய கடன் நமக்கு இருக்குது. அவங்க விஷயத்தில் நலம் நாடுறதுனா என்னன்னு கேட்டால், அவனுடைய மான மரியாதை, அவனுடைய உயிர், அவனுடைய பொருளாதாரம் இது பாதிக்கப்படாத அளவுக்கு நலம் நாடணும். இந்த நலம் நாடுவதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சமுதாயத்தில் 3 நிலைப்பாடு எடுத்துருக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எடுத்தோம் கவிழ்த்தோம் நலம் நாடணும், எதிரி நம்மளை அடிச்சிட்டானா திருப்பி அடிக்கணும், இதை நலம் நாடுறதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி நினைத்து கொண்டு இளைஞர்களை தவறாக பிரெயின் வாஷ் பண்ணுவதன் மூலமாக இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய கல்வியெல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்க்குறோம். என்ன நிலைமை? பள்ளிக்கூடத்துக்கு போறியா, போடா, நலம் நாடணும், முஸ்லீம் சமுதாயத்தை நலம் நாடணும். அவன் பொட்டு வைக்கிறானா, நீ தொப்பி போட்டு போடா. அவன் மார்க்கத்தில் பொட்டு வைக்கிறது இருக்குது, செய்கிறான். ஓ மார்க்கத்தில் தொப்பி போடுறது இருக்குதா, ஏன் செய்கிற? இதான் போட்டியா? நீ செய்ய சொன்னைய, நீ படிச்சிருக்கிற, இவன் படித்தானா சொல்லி இவனுக்காகத்தான் இந்த சமுதாயம் பல ஆண்டுகள் இடஒதுக்கீடுக்காண்டி போராடுறோம். இவனை படிக்க விடாமல் தடை செய்கிற உன்னுடைய உணர்ச்சி வசமான பேச்சுகள் எதற்கு? இப்படி உணர்ச்சி வசப்படுத்துறே, போடா வாத்தியார், திருப்பி எதிர்த்து அடிடா வாத்தியார, இப்படி நினைக்கிறீங்களே. நீங்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கணும், எப்படிப்பட்ட இளைஞனை உருவாக்கணும்? முஸ்லீம் ஜமாத்தார்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறதும் முஸ்லீம் பெற்றோர்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறானா, இன்றைக்கி முத்துப்பேட்டையோட நிலைமை என்ன? இந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து ஆசிரியர்கள் விரண்டோடக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். நியமனம் பண்ணதுக்கு பிறகு அவன் விரண்டு ஓடாத வகையில் நீங்கள் நடக்கணும். உங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பண்படுத்தணும். இந்த பிள்ளைகளை கொண்டு போய் பக்கத்து ஊரில் போய் சேர்க்க போனால் முத்துப்பேட்டைக்காரங்க வேணான்னு சொல்லி ஏன் வெறுக்கிறான்? வெறுக்கிற வகையில் ஏன் இந்த பிள்ளை உற்பத்தி பண்ணி அனுப்புகிறார்களே? இந்த ஏபிசிடி அமைப்பு, இது 7 Z வரைக்கும் எத்தனையோ பேர் இருக்கு அவங்க அமைப்புக்கு. இப்படி உற்பத்தி பண்ணி அமைக்கிறவங்க, விடாதுரா, அவன் வந்து பொட்டு வச்சுட்டு போனா நீ தொப்பியை போட்டு போடா, சண்டை போடுறா அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுதான் இளைஞனுக்கு வழிகாட்டுற முறையா? ரசூலுல்லாவுடைய வீட்டில் ஒரு யூத சிறுவன் வேலை பார்த்தான். என்ன யூத சிறுவன் போடா வெளியே அப்படின்னு நான் சொன்னாங்க. அதே சிறுவனுடைய இடத்துல அனஸ் வேலை பார்த்தாரு. அந்த அனஸையும் ரசூலுல்லாஹ் ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க, இந்த யூத சிறுவனையும் ஒரே மாதிரி பார்த்தாங்க. 2 பேரையும் ஒரே மாதிரி வரத்தார்கள். இந்த யூத சிறுவன் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தானா இல்லையா? இது மாதிரி நீங்கள் இளைஞர்களை பண்படுத்தினீங்கன்னா அந்த இளைஞன் வாழ்கிற வாழ்க்கையும் அவனுடைய படிப்பும் அவனுடைய பண்பும் அவனுடைய அன்பும் அவனுடைய ஒழுக்கமும் அவனுடைய பேணுதலும் இந்த கொள்கைக்காக வேண்டிய அவன் வீரியமாக கூப்பிடுவாங்க. ஒரு பீஸ் மீட்டிங் வைப்பாங்க, ஒரு சமாதான போக்கை கடைபிடிக்க சொல்வார்கள். நீங்கள் இப்படி அமைச்சுங்கன்னு நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, அப்படி அமைச்சுங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம சமாதான போக்கு சில கண்ணியமான முறையில் நடைபெறுத்து செய்வோம். அவன் கொள்கை அவன் செஞ்சுட்டு போகிறான், நம்ம கொள்கை இப்படி நடந்து செய்கிறோமா இல்லையா? நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்காக வேண்டி வண்டி கட்டி பள்ளிக்கூடத்தில் கலவரம் பண்ணுறான்னு சொல்லி புத்திமதி சொல்லி ஒரு கேவலப்படுத்தி அனுப்புறீங்களே, இந்த இளைஞனுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்காம செய்கிறீங்களே, நீங்கள் ஒரு பெரிய தலைவனாக இருக்கணும்னு நினச்சி செய்கிறீங்களே, இதே நீங்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வஞ்சகத்தனம் இல்லையா? எஸ்டிபிஐன்னு ஒரு பேனர் போட்டு வச்சிங்களே, நான் கேட்குறேன், உங்களை சாடலை, நான் கேட்குறேன், இது எப்படி அனுப்பிச்சிங்க? ஈது முபாரக்னு போட்டிங்க. ஈது பெருநாள் நல்வாழ்த்து முஸ்லீம்களுக்கான். ஹாப்பி கௌரி கணேஷ் ஃபெஸ்டிவல். யார்? இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எதில் கலவரம் மக்கள்கிட்ட வெடிக்குமோ, எதில் நம்மள கண்ணியமானது அவன் உணர்த்துற அளவுக்கு நீங்கள் நடக்கணுமா இல்லையா?
உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஜனநாயக வழியில் போராட்டத்துக்கு வரணுமா இல்லையா? நீங்கள் எடுத்தவங்க விழுத்தவங்க உணர்ச்சி வசப்பட்டு இந்த இளைஞர்களை தள்ளுறீங்களே, இப்படித்தானே கோயம்புத்தூர் தள்ளப்பட்டு பல ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடுச்சு. கோயம்புத்தூரை பாரு, கோயம்புத்தூரை பார்த்து நாசமாக போயிடுவான். கோயம்புத்தூரை பார்த்து பின்தங்கி இருக்கிறான் சமுதாயம். படிப்பெல்லாம் இழந்து, தன்னுடைய வியாபாரத்தில் பலது இழந்து, அந்த நஷ்டவாளிகிட்ட போய் சொல்லுங்கள். இந்த நஷ்டவாளியை வச்சு கோயம்புத்தூரை பாடுறான்னு நீங்கள் புத்திமதி சொல்லுங்கள் இளைஞர்களுக்கு. கோயம்புத்தூரில் சிறைவாசம் அனுபவித்த சிறைவாசியை வச்சு, இந்த கோயம்புத்தூரில் வியாபாரத்தில் இழந்து போன சிறைவாசியை வச்சு, இந்த கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட இழப்புகளுக்கு ஆளாக்கப்பட்டவன முஸ்லீம் பேர் தாங்க மக்கள் தெரியுறீங்க. இளைஞர்களை ஏன் வந்து இஸ்லாம் ஜிகாத் அப்படிங்கிறீங்க? அப்படியே மக்கள் இழுத்துட்டு போகிறீங்க. இஸ்லாத்தை சொல்கிற அமைப்பு இல்லைன்ட்டீங்க. நீங்கள் அரசியல்வாதின்னு சொல்ல முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது வந்து DYFIன்ட்டு அவங்க ஒரு அமைப்பு இருக்காங்க இல்லையா, சிபிஐன்னு அவங்க ஒரு, சிபிஎம்ட்டு அவங்க ஒரு A to Z வரைக்கும் சில அமைப்பு வச்சுருக்காங்க கம்யூனிஸ்ட்காரர். நீங்கள் ஒரு A to Z வரைக்கும் நான் வச்சுட்டு போங்கன்னு போயிடுவோமே தவிர, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏதோ ஓட்டு போட்டவுடனே எல்லாம் எங்கள் பின்னாடி நினைக்கிறீங்க. ஓட்டு போட்டால் பின்னாடியா? அதிமுக ஓட்டு போடுறாங்க, அதனால் ஜெயலலிதா இஸ்லாத்தின் பேர் தாங்கய்யா. கண்டுக்க மாட்டோம், அவ்வளோதான். ஓட்டு போகிறது சமுதாயத்தை நன்மை செய்வாங்கன்னு ஓட்டு போடுறது. இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்களை அரவணைக்கிற தாவா சென்டர் நடத்துறோமே, ஒரு வருஷத்துக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால 800லிருந்து 1000 பேர் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். இந்த ஜமாத்தினுடைய தாவா பணியின் விளைவாக அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. உலக அளவில் இஸ்லாத்தினுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்குன்னா, நம்ம கரெக்டான கொள்கையை சொன்னால், இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்கிறது, இன்னும் 20 ஆண்டுகளில் இன்றைக்கு 700 கோடி மக்கள் தொகையில் 1/4 பங்கு 25% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். 20 ஆண்டில் இந்த வளர்ச்சி பெருகி 50% மாறுவார்கள் சொல்றாங்க. இது உலக நாடு பயந்துகிட்டு இருக்கிறான். இந்த சத்தியத்தை நீங்க சொன்னால், இந்த நேரான பாதையின் பக்கம் மக்களை அழைத்தால், அந்த பாதையின் பக்கம் அழைக்கும் பணியை செய்யக்கூடியவர்களோடு நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால், அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால், இந்த இளைஞர் சமுதாயம் இதற்கு முட்டு கொடுத்து வந்தால், இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலை இருந்தாங்கல்ல, எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள், அவர்களோடு இருந்தவர்களாம் இஸ்லாத்தை சொன்னாங்களே, அந்த கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அந்த தாவா பணி இருக்கா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு சொன்னார்களே, இந்த பொறுப்புணர்வு இருக்கா இல்லையா? இதை கவனத்தில் வைத்து இளைஞர் சமுதாயத்தை பார்த்து கேட்கின்றோம். இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுடைய நலத்தை நாடக்கூடியவர்களாக, தூதரின் நலத்தை நாடக்கூடியவர்களாக, வேதத்தின் நலம் நாடக்கூடியவர்களாக, முஸ்லிம்களுடைய நலம் நாடக்கூடியவர்களாக, அவர்களின் பொறுப்பாளர்களின் நலம் நாடக்கூடியவர்களாக, மொத்தத்தில் மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஏற்று மறுமை வெற்றிக்காக அழைக்கும் ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு போகும். அந்த பிரிவு எந்த பிரிவு என்பதை நீங்கள் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பிரிவையும் வைத்து அலசி ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவெடுங்கள். இது கட்டாயம் அல்ல, நிர்பந்தம் அல்ல. அந்த முடிவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். இந்த ஜமாத்து தான் இவ்வளவும் செய்கிறது, இதை கண்ணியத்தோடு செய்கிறது. ஆனால் இது 100% சரியானது என்று நான் மாறுதட்டவில்லை. இது மனிதர்களால் நடத்தப்படுகிற அமைப்பு. இதிலும் தவறு இருக்கலாம். தட்டி கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் வாருங்கள். இதிலும் குறை இருக்கலாம். அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக வாருங்கள். இது வளராமல் இருக்கலாம். இதை வளர வைப்பதற்கு நீங்கள் வாருங்கள். இது பின்தங்கி இருக்கலாம். இதற்கு உதவுவதற்கு நீங்கள் வாருங்கள். இந்த உதவியிலும் ஒத்துழைப்பிலும் பங்களிப்பிலும் அர்ப்பணிப்பிலும் உங்களை இணைத்துக் கொண்டு நம்முடைய சகோதரர்கள் தெருமுனை கூட்டங்கள், மெகாபோன் பிரச்சாரங்கள், பேனர் தாவா பணிகள், உங்களால இந்த தாவா பணிக்கு ஒத்துழைக்க முடியாட்டி பரவாயில்ல, இது போன்ற குர்ஆன் வசன பேனர்லாம் இனிமேல் அடிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். எந்த முத்துப்பேட்டில் பார்த்தாலும் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த பேர் எழுச்சி நீங்கள் காண போகிறீர்கள். அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களால் முடியாட்டி பேனரை கிழிச்சு விட்டுறாதீங்க, சரியா? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிராதீங்க. ஃபிரௌனை விட கேவலமான வேலை செஞ்சிடாதீங்க. அதே நேரத்தில் பெண்கள் பயான்கள், இன்ன பிற சொற்பொழிவுகள், எத்தனையோ வகையான தாவா பணிகளுக்காக வேண்டி இந்த கிளை நிர்வாகம் முழு முனைப்போடு செயல்படுகிற பொழுது மறுமையின் வெற்றியை எதிர்பார்த்து, நாளைக்கு இந்த 30 வருஷம் 40 வருஷம் தற்காலிகம், நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையை இம்மையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை, வலா தமுத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்ற அந்த இறைவனுடைய அந்த உத்தரவை ஏற்று, அந்த கோரிக்கையை ஏற்று, இறைவனுடைய அறிவுரையை ஏற்று இஸ்லாத்தின் தூய வடிவில் வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்